Recording in progress. நான் ஏதோ ஷேப் பண்ண மாதிரி இருக்கு. யாராவது சொன்னாங்களா இந்த மாதிரி ஏதோ ஷார்ப்பாக ஷேப் பண்ணுறீங்கன்னா யாரோ சொல்லியிருக்காங்க. குத்துதுன்னாங்களா? சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். 2 தடவை பண்ணான்னு சொல்ல மாட்டேன். அது இல்லை, 2 டைம்ஸ்ன்றது அது இல்லை, அது வேற. அதான் நான் சொல்ல மாட்டேன். வந்து பேட்மிண்டன் கோர்ட்டில் வந்து வேற மேட்ச் விளையாட ட்ரை பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டேன். இல்லை, சம்பி தங்க போயிட்டாரு. சம்பி தங்க போயிட்டாரு. எல்லாரும் போயிட்டாங்களா? அது எல்லாரும் அப்படின்னு சொல்றதுல யாரோ பர்டிகுலராக சொல்ற மாதிரி இருக்கு. தமிழ் போயாச்சா? காணும். தமிழ் இருக்காரு. ஆமாம் இருக்காரு. பரத் 7-6 அடிச்சார். எல்லாருமே போயிரு. 6-6 தரணி, 7-6 பரத், எல்லாம் அங்கே இருக்காங்க. ஓகே, நான் சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த AS22 ரெடியாப்பா? இல்லைல்ல? ஓகே, அப்போ இன்னொரு 2 வீக்ஸ் என்ன, இன்னைக்கு கன்சால்டேஷன் ஆரம்பிச்சிடும். ஓகே, பயப்படாது. All right, my dear friends, good morning. Hope you all enjoyed the Diwali celebration, holidays. ஹாலிடேஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணதெல்லாம் ஓகே.
ஸ்வீட்ஸ் கொண்டு வந்தீங்களா? அதான் சொன்னேன், அடுத்த நாள் தீபாவளி முடிச்சுட்டு வரும்போது ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். நேற்று கிளாஸ்லன்னா நான் வந்து எட்டி பார்க்குறேன், ஒருத்தர் கூட ஸ்வீட் கண்ணிலேயே காட்டல. ஒருத்தர்கிட்ட கேட்டால் நான் வீட்லேயே காலி ஆயிடுச்சுன்றார். தீபாவளி முடிஞ்சால் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், சாருங்களுக்கெல்லாம் வந்து ஸ்வீட்ஸ் கொடுக்கணும். இல்லை சார் ஸ்வீட்ஸ் இல்லை பலகாரம் அப்படி எல்லாமே இன்க்ளூட்ஸ், த ஸ்வீட் இன்க்ளூட்ஸ் பலகாரம் எல்லாமே. வடை நவுத்து போயிடுச்சு. சரி விடுங்க, சரி விடுங்க. சரி, அதெல்லாம் நடக்கலனாலும் பரவாயில்ல. அட்வான்ஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட் இருக்குது, ஜானில் எக்ஸாம் வருது, இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சரி, ஓகே. அப்போது இந்த அந்த பேட்சோட பெர்ஸ்பெக்டிவில் நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, 2 sides Sumansa will handle and few topics, and myself will be handling consolidated financial statements, through which we are covering 3 different standards, AS 21, 23 and 27. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஸ்டாண்டர்ட் AS 22, taxes on income. இன்ஃபேக்ட் இதுக்கு நடுவிலேயே நடத்திடுவோம் AS 18, ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோஷர். இதான் நம்ம நடத்த போகிற டாபிக்ஸ். இது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு முடிக்க வேண்டியது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், 2 CFS. ஒரு CFS கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இன்னொரு CFS கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், which is from the perspective of AS 3. Little bit you would have learned in higher secondary level itself. CBC students had cash flow statement, state board la illa cash flow statement illa. Anyway, doesn't matter. Fresh அது cash flow statement படிப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்டாண்டர்ட், AS 20 EPS இருக்கு. AS 7-9 completed. AS 20 one class over. சரி, AS 20 EPS. வேறு இது தாண்டி எதாவது இருக்கான்னு எனக்கு தெரில. AS 1 எல்லாம் முடிச்சாச்சு. ஓகே, இதான் டாபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சாப்டர், விச் இஸ் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். A definite 14 mark question. So amalgamation, reconstruction பண்ணினோம். இதுக்கு முன்னாடி பண்ணது அது ஒரு மெகா சாப்டராக பண்ணினோம். அதுலேருந்து மினிமம் 14 marks and it can go up to ஒரு 20 marks அப்படின்னு ஈஸியாக போகக்கூடிய சாப்டர் அது. அதே மாதிரி சிமிலர் லைன்ஸில் இருக்கிற சாப்டர் சம்டைம்ஸ் இதுவுமே ஒரு 18 marks கிட்ட போகும். 14 marks கண்டிப்பாக, ப்ளஸ் இன்னொரு 4 mark கொஸ்டின் வேறு எங்கேயாவது கூட ஃபிட்டின் பண்ணி வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 18 marksக்கு கேட்கக்கூடிய சாப்டர் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆல் ஆஃப் யூ. ஸோ அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் சிலபஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 8 இண்டிபெண்ட் சாப்டர்ஸ். அது இல்லாமல் அது 8 சாப்டர்ஸில் கவர் பண்ணக்கூடியது 7 டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். அது இல்லாமல் 20 இண்டிபெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த 8 சாப்டர்ஸில் தான் ப்ரிடாமினண்ட்டாக 14 marks கொஸ்டின் பொதுவாக வரும். இந்த 14 marks அப்படின்ற சிங்கிள் கொஸ்டின். அது சில 14 marks எப்படி இருக்குன்னா, உங்கள் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் என்ன, 30 marks MCQ, 70 marks டிஸ்கிரிப்டிவ். அதில் 5 into 14 marks அவுட் ஆஃப் 6 into 14. இதுதான் கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன். அதில் ப்ரிடாமினண்டாக 14 marks கொஸ்டின் வரக்கூடிய சாப்டர்ஸ் வந்து இந்த 8 சாப்டர்ஸ். இதில் என்னெல்லாம் 8 சாப்டர்ஸ் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்பெனிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ், அதோடு சேர்த்து நம்ம படிக்கிறது தான் இந்த பைபேக் ஆஃப் செக்யூரிட்டிஸ். அதுக்கப்புறம் we have branch accounts. Then we had amalgamation and the reconstruction. Amalgamation, absorption, external reconstruction ஒரு டாப்பிக்கும், internal reconstruction இன்னொரு டாப்பிக்கும். ஞாபகம் இருக்காதெல்லாம்
எல்லாம் கொளுத்தி விட்டிங்களா தெரியலையே. ஓகே, ஸோ அந்த மாதிரி 2 சாப்டர். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் 2 சாப்டர் கன்சாலிடேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம நடத்த போகிற டாபிக் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாட் இஸ் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்? த்ரூ அவுட் இந்த சாப்டர் இனிமேல் ஷார்ட் ஃபார்மில் நம்ம கிளாஸில் சிஎஃப்எஸ்ன்னு சொன்னால் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அஸ் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இதில் நம்ம படிக்க போகிறது 3 டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட், AS21, AS23 ஆஸ் வெல் அஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 27. இந்த 3 ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்க போகிறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன? ரெஃபர்ஸ் டு ஏதோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அது ஒரு தடவை மாட்டிருக்கீங்க, மறுபடியும் அவர் ஏதோ என்ன பண்ணுமோ பண்ணுங்க. அவர் ஏதோ பண்ணுறீங்களா? முடிச்சிட்டிங்களா? டிஸ்ட்ராக்ஷன். ஓகே, அவர் டிஸ்ட்ராக்ட் பண்ண நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ண தெரியல. என் கண்ணுக்கு நீங்கள் அவர் எதை கிள்றது தான் தெரிஞ்சுது. அதனால் கிளாஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் கவனிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, தீபாவளிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கிளாஸ்னால எக்ஸப்ஷனாக விட்டுட்டேன். ஸோ கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இதுக்கு மேலே வந்து கச்சாமச்சம் திட்டிடுவேன். கண்டபடி வாய்க்கு என்ன வருதோ அதெல்லாம் திட்டி விட்டுருவேன். அதனால் வந்து ஒழுங்காக கவனிச்சிருங்க. கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எ குரூப். ஒரு இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் என்டிட்டியோ கம்பெனியோடது கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் என்டிட்டியோஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஒரு குரூப்போட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் presented as those of a single enterprise. குரூப்னு சொல்லும்போது நிறைய என்டர்பிரைசஸ் இருக்குது, 2 or more என்டர்பிரைசஸ் இருக்குது. அத்தனை என்டர்பிரைஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். என்ன பேஸில் ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா, அந்த டிஃப்ரெண்ட் என்டர்பிரைசஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் இல்லை, ஒரு என்டர்பிரைஸ். அவங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் கிடையாது. லீகலாக அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஃப்ரம் அன் அக்கௌண்டிங் பர்ஸ்பெக்டிவ் இல்லை இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ் அவங்கெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் பண்ணுற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ அவங்களுக்கு தனித்தனியாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பண்ண மாட்டீங்களா சார் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவோம். அதுதான் மேண்டேட்ரி, அதுதான் ஸ்டாச்சுட்ரியும். இன் அடிஷன் டு தேர் இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வில் ஆல்சோ ப்ரெசென்ட் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இப்போது 3 கம்பெனி இருக்குது, X லிமிடெட், Y லிமிடெட், Z லிமிடெட். தனித்தனியாக அவங்க ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் XYZ எல்லாம் டிஃப்ரெண்ட் கிடையாது, சிங்கிள் அப்படின்னு சொல்லி 3 பேருக்கு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இப்போ நேச்சுரலி எனிவே எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஜெட்டுக்கும் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ கன்சாலிடேட் பண்ண இதெல்லாம் வேண்டாம்லாம் சொல்லலை, கண்டிப்பாக மேண்டேட்ரியாக separate financial statement has to be prepared and presented. In addition to that, எதுக்கு why should we prepare this consolidated financial statement? அதுவா சார் லால சொல்லியிருக்கு, அதனால் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதெல்லாம் சொல்ல நாங்கள் பண்ணவே மாட்டோம். So why is that it is required to be presenting? I don't know, what is the need for presenting consolidated financial statement? ஆனால் அதுக்கு முன்னாடி கண்ட என்டர்பிரைசஸையும் கிளப் பண்ணி ஒரு என்டர்பிரைஸ்னு சொல்ல மாட்டோம். அண்டர்ஸ்டூடா? அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் அவங்க 2 பேரும் ஒன்றும் இல்லை. 2 persons இண்டிவிஜுவலி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் இன் சப்ஸ்டன்ஸ் அவங்க ஒன்றுன்னு சொல்லணுன்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். சும்மா ரோட்டில் போகிறவங்களெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் ஒன்றுப்பா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆர் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸை பார்த்து அந்த 2 கம்பெனி ஒன்றுப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன இருக்கணும்? ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆல் ஆஃப் யூ என்ன ரிலேஷன்ஷிப்? யூ நோ இட். ஸோ யூ ஆர் நாட் திங்கிங் இன் எனி அதர் மேனர். யூ நோ த ரிலேஷன்ஷிப் என்ன? ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி. ஸோ கம்பெனிஸ் ஆக்டில் அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குரூப் அப்படின்னு சொல்லும்போது 2 or more என்டர்பிரைஸ் அங்கே கம்பைன் பண்ணுறீங்க. அந்த கம்பைனிங் 2 or more enterprises is based on certain relationship which is called holding and subsidiary. In the group relationship, இந்த குரூப்புக்கு required
ரிலேஷன்ஷிப் என்னன்னா கம்பெனிஸ் ஆக்ட் பெர்ஸ்பெக்டிவில் இட் இஸ் கால் ஹோல்டிங் அண்டு சப்சிடரி. ஹோல்டிங் கம்பெனி அண்டு சப்சிடரி கம்பெனி. இவங்கள தான் we are telling இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ரெண்டு கம்பெனி லீகலாக இருக்குன்னா அவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் தான், ஆனால் தே ஆர் இன் சப்ஸ்டன்ஸ் சிங்கிள் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பெர்ஸ்பெக்டிவில் அதுக்கு பேர் பேரண்ட் என்டர்பிரைஸ் அண்ட் இங்கே அதே பேர் தான் சப்சிடரி என்டர்பிரைஸ். கம்பெனிஸ் ஆக்டில் அதுக்கு பேர் ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனி. இங்கே ஏஎஸ்ல பேரண்ட் என்டர்பிரைஸ் சப்சிடரி என்டர்பிரைஸ். இங்கே கவனிங்க, பார்த்துட்டு டக்குன்னு திரும்பிடணும், பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஓகே ஃபைன். இல்லை யார் வராங்கன்னு பார்க்குறாங்க அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம கிளாஸில் ரூல்ஸ் என்னென்னா யாராவது வராங்கன்னா ஃபஸ்ட்டு பொதுவாக பார்க்கக்கூடாது. அப்படியே அதேமாரி பார்த்தா கூட பார்த்துட்டு டக்குன்னு திரும்பிடணும். ரொம்ப நேரமாக பார்த்தா எங்கே உட்காடுறாங்க அப்படின்னு கண்ணாலேயே வந்து இடத்தெல்லாம் ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். கம்மிங் பேக் டு திஸ். ரைட், கவனிங் அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அந்த டிஸ்கஷன் அப்புறம் இங்கே லிசன் டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். ஸோ we are discussing about what topic? Consolidated financial statement. அப்படின்னா என்ன? CFS. ஐயோ கடவுளே. Financial statement of a group presented as those of a, இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் குரூப் தான். ஆனால் ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த குரூப்புக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க, இருந்தாலும் அது சிங்கிள் என்டர்பிரைஸ் சொல்லி ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போ அந்த குரூப்போட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கம்பெனிஸ் ஆக்டில் சொல்ல ரிலேஷன்ஷிப் ஹோல்டிங் அண்டு சப்சிடரி அண்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் சொல்கிற ரிலேஷன்ஷிப் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ வாட் இஸ் தட் ஹோல்டிங் சப்சிடரி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அண்டர்ஸ்டுடா? அப்போது இன்ஃபேக்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் டிஃபைன் பண்ணுறாங்க குரூப் ரெஃபர்ஸ் டு குரூப் அப்படின்றது என்ன. யூ ஆர் நவ் டிஸ்கஸிங் சிஎஃப்எஸ் அப்படின்னா குரூப்போட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அந்த குரூப்னா என்னென்னா குரூப் ரெஃபர்ஸ் டு a parent enterprise and all its subsidiaries. All its subsidiaries is what we are understanding as group. ஒரு குரூப்னா என்னன்னா ஒரு parent enterprise and all its subsidiaries. law chapter இருக்கும், புக்கில் நோட்ஸ் கொடுத்துருக்கோம், அதனால் கவனிச்சா போகிறோம். இந்த சாப்டருக்கு நோட்ஸ் இல்லை, என்ன பண்ணணும்? எழுதணும். கவனிச்சா பத்தாது. நோட் புக் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே எழுதுகிற சில விஷயங்கள் எல்லாம் எழுதணும். அப்போ தான் அது நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற சாப்டருக்கெல்லாம் இதுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கோமா? இல்லை. அப்போது சில டாப்பிக்கு நோட்ஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் சம்டைம்ஸ் எழுதி கவனிக்கணும். ஓகே, ஸோ இல்லைன்னா என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் பயங்கரமாக கவனிக்கிறீங்க, எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக கவனிக்கும் போது டக்குன்னு யூ மைட் கெட் இன் டு சம் அதர் ட்ரீம் மோட். கவனிக்கலன்னு நீங்கள் நான் சொல்லலை, கவனிச்சுட்டு இருக்கும்போதே ட்ரீம் மோடுக்கு போவோம். அதனால் அப்பப்போ கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கோங்க. ரைட்டா? சால்வி குரூப் ரெஃபர்ஸ் டு a parent enterprise and all its subsidiaries. Okay, அப்போது இது from the perspective of accounting standard சொல்கிற definition parent enterprise and subsidiary enterprise. இதோட corresponding relationship in the Companies Act is holding and subsidiary company. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் நேம் சொன்னாலுமே the substance wise it is the same basis of creating relationship. holding subsidiaryனா என்ன? Companies Actல holding company அப்படின்னா என்ன? Substance wise you are explaining something to me. அங்கே டெஃபினேஷன் வேறு மாதிரி இருக்கும். holding company in relation to one or more other companies means a company of which such other companies are subsidiary company அப்படின்னு டெஃபினேஷன் போகுது. holding company in relation to one or more companies means a company of which such companies are subsidiary company. அடப்பாவீங்களா? அப்போ சப்சிடரி கம்பெனினா என்ன? சப்சிடரி கம்பெனி இஸ் ஏ கம்பெனி இன் விச்
holding company controls more than half of total share capital directly or indirectly through other subsidiaries or controlling the composition of board of directors அப்படின்னு definition போகுது. Same definition is there in AS 21. We are discussing primarily relationship between holding and subsidiary through accounting standard number 23, 27 relationship வேற. 23 relationship we call it as associate relationship. என்ன? 27 is called joint venture relationship. So presently we are not discussing those two relationships. இப்போதைக்கு we are discussing this relationship between holding and or parent and subsidiary. So we are not discussing other. So thereby primarily இப்போ discussion ஆரம்பிச்சது only from which standards perspective? AS 21 perspective. So அதனால parent enterprise, I mean holding company, companies actல சொல்லியிருக்கு, subsidiary சொல்லியிருக்கு. அங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, so primarily very important part is my dear friends, control எப்படி வருது அப்படின்ட்டு. Shall we? So listen carefully my dear friends. Control is established. So I told you group refers to parent enterprise. So my dear friends, நம்ம prepare பண்ணுறது consolidated financial statement which is refers to financial statement of a group presented as those of a single enterprise. Structure அடுத்த பாயிண்ட் groupனா என்ன? Group refers to and all its subsidiary. அப்போ naturally question arises, what is a parent enterprise? What is a parent enterprise? Holding company. அப்படி சிம்பிள் லேமேன்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக லேமேன்ஸ் வியூ பாயிண்டில் யாரை பேரண்ட்னு சொல்லுவோம்? அப்பா அம்மா சொல்லுவோம். சரி, எப்போ ஒருத்தரை இப்போ எப்போ உங்களை பேரண்ட் சொல்ல முடியும்? நீங்கள் குழந்தைய பெற்றுக்கும் போதா? அதான் சொல்ல கரெக்டாக சொல்ல. ஓகே, ஸோ எப்போ இந்த மைக்கு வேணுங்க, எப்போ ஒருத்தங்களை பேரண்ட் சொல்ல முடியும்? கல்யாணம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. தப்பு. Obviously correct. If that person having child, kids இருந்தா, then that person will be called as parent. அது directly by the biological birth அல்ல adopted doesn't matter. A person having kids இருந்தா அதுக்கு பேரு, அவங்களுக்கு பேரு அதே தான் இங்கேயும். Parent is an enterprise having one or more subsidiary. இந்த சப்சிடரியை தான் இங்கே அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் மாதிரி பார்க்குறோம், கிட்ஸ் மாதிரி பார்க்குறோம், சில்ட்ரன் மாதிரி பார்க்குறோம். ஸோ தேர் பை வாட் இஸ் பேரண்ட் என்டர்பிரைஸ்னால் டெஃபினேஷன் AS 21 டெஃபினேஷன் சொல்கிறேன். நான் ஏதோ வேறு விஷயங்கள் நடத்துகிறேன்னு நினச்சிக்காதீங்க. we are discussing AS 21 தான். AS 21 சொன்ன பேரண்டோட டெஃபினேஷன் is an enterprise having one or more subsidiaries. Understood? அப்போ we should understand which is an subsidiary enterprise. Subsidiary enterprise என்ன? One or more parents சொல்லிடாதீங்க, அப்படி சொல்ல முடியாது. So what do you mean by subsidiary enterprise? அப்பா அம்மா இருந்தால் தான் பையனா? ஓகே, சப்சிடரி அதாவது எப்போ உங்களை குழந்தைங்கன்னு சொல்ல முடியும்? இந்த உருவத்தை பார்த்து குழந்தைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இந்த பர்சனை பார்த்து குழந்தைன்னு சொல்ல முடியுமா? குழந்தை இல்லையா? அவர் இல்லையா? இதை குழந்தைன்னு சொல்ல முடியாது. இது இது யாரை குழந்தைன்னு சொல்ல முடியும்? அப்பா அம்மா இருந்தா குழந்தை அப்படின்னு சொல்ல முடியும். At what stage of your life you will be called as a kid? சைல்டு ஸ்டேஜ். அதான் அது என்ன ஹுட்டு அப்படின்னு கேட்குறேன். அந்த ஹுட்டு எந்த பீரியட்? ஸ்கூல் டேஸ் வரதான். அதுக்கு மேலே என்னை யாரோ குழந்தைன்னு கூப்பிட்டு சா வச்சிடும் அப்படின்ற மாதிரியா? சொல்லுப்பா, எதை சொன்னீங்க சொல்லுங்கள். கிண்டர் கார்டன் வரை தான் குழந்தைன்னு சொல்ல முடியும். சில்ட்ரன், கிட்ஸ் அப்படின்னு உங்களை யாராவது அட்ரஸ் பண்ணோன்னா கிண்டர் கார்டனை தான் அட்ரஸ் பண்ணணும். நீங்கள் GMCS போகும்போது மை டியர் கிட்ஸ்
அப்படின்ற மாதிரி யாராவது அட்ரஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கோபம் வரும். அட்ரஸ் பண்ணவே கூடாதா? அப்போ எப்போவுமே அட்ரஸ் பண்ணக்கூடாது. இல்லை சார், எப்போவுமே அட்ரஸ் பண்ணுன்றீங்களா? நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு தாத்தா போயிடுவேன் குழந்தை அப்படின்னு கூடுவீங்க. எனிவே, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுதுன்னா, subsidiary is an enterprise which is controlled by the parent enterprise. As long as you are under the control of the parent, you are a child. Control இருக்கா இல்லையா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். Some people at the age of 7 or 7 standard சொல்லுவாங்க, இதுக்கு மேலே என்றதை வச்சுக்காதீங்க, கண்ட்ரோல் இல்லை, போச்சு. Then there is no longer that relationship. Some kids know, in spite of at the age of 40, still நீங்கள் என்ன சொல்கிறது அதுதான், பேரண்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான், ஸ்டில் அந்த பேரண்ட்டுக்கு அவங்க சைல்டு தான். ஸோ பேரண்ட் இருக்கிறதே இல்லை அப்படின்றது கிடையாது, அந்த பேரண்ட்டுக்கு கண்ட்ரோல் இருக்கா இல்லையா அப்படின்றது தான். இஸ் தட் கிளியர்? ஸோ சப்சிடரி இஸ் அன் என்டர்பிரைஸ். அதனால் that differs from each case to case சொல்கிறோம். Subsidiary is an enterprise controlled by parent enterprise. Parent is an enterprise having one or more subsidiary. Subsidiary is an enterprise controlled by. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வரணும்னா முதல்ல கண்ட்ரோல் வரணும். வாட் இஸ் தட் கண்ட்ரோல் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். ஷால் வி? ஸோ thereby the discussion goes to control. What is control? நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண என்னெல்லாம் அப்படின்னா, CFSனா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் group presented as those of a single enterprise. Group refers to a parent, all its subsidiaries. Parent refers to enterprise having one or more subsidiary. Subsidiary refers to enterprise which is controlled by parent enterprise அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். அப்போ அல்டிமேட்லி ஆல் தீஸ் திங் லீட்ஸ் டு இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி கால் control. Control is established by controlling, established by controlling more than half of voting rights directly or indirectly. இந்த definition of control எங்க சொல்லியிருக்கு? AS 21 Companies Actly similar definition தான். அங்க சொல்றது என்னன்னா, controlling more than half of total share capital. அந்த டோட்டல் ஷேர் கேபிட்டல் கூட அவங்க எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் தி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு கம்பெனிஸ் ஆக்டில் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன்லாம் இருக்குது. ஸோ அங்கே சொல்கிறது ஷேர் கேபிட்டல், இங்கே ஓட்டிங் ரைட்ஸ். இன்டைரக்டாக அவன் மீன் பண்ணுறது வேறையாக இருந்தாலும் பட் அல்டிமேட்லி சப்ஸ்டன்ஸ் வைஸ் எல்லாமே சேம் தான். அண்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த என்டையர் சாப்டர் நாட் ஃப்ரம் த கம்பெனிஸ் ஆக்ட் பெர்ஸ்பெக்டிவ், இட் இஸ் ஃப்ரம் த AS 21 perspective. So thereby we understanding control அப்படின்னா controlling more than half of voting rights. அந்த ஒரு என்டிட்டியோட டோட்டல் voting rights, votingனா decision making rights, அதில் more than half நான் கண்ட்ரோல் பண்ணால் then I will be considered as parent, the other entity will be considered as subsidiary. One entity controls another entity. எப்படி? Controlling more than half of voting rights directly. எனக்கு நேராக அந்த ரைட்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இன்னொருத்தர சொல்லி அவனும் அதே தான் டிசைட் பண்ணுவான் அப்படின்னா then indirect also I am having the control. Understood? So அந்த மாதிரி controlling more than half of voting rights directly or controlling establish controlling. இது கம்பெனிஸ் ஆக்ட்லையும் AS 21 சேம் லைன்ஸ் ஆஸ் இட் இஸ். கண்ட்ரோலிங் த காம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்.
controlling the composition of board of directors. ஸோ அந்த மாதிரி 2 வே ஆஃப் கண்ட்ரோல் இஸ் எஸ்டாப்ளிஷ். ஒன்று, நீங்கள் வச்சுருக்கிற ஷேர்ஸ்னால உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கும். அந்த ஓட்டிங் ரைட்ஸில் half வச்சுக்கல, மோர் தென் half. அண்ட் யூ ஷுட் நெவர் சே 51%. ஹோல்டிங் கம்பெனி சொன்னாலே 51% சொன்ன ஆரம்பித்தாலே தப்பு. அது 50.00001% கூட போகிறோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மோர் தென் half. அதனால் யூ ஷுட் நெவர் சே இட் இஸ் 51%. ஹோல்டிங் கம்பெனின்னு சொன்னாலே 51% ஷேர் கேபிட்டல் அதானே சார்? தப்பு. மோர் தென் half. இஸ் தட் கிளியர்? சரி, அப்போ மோர் தென் half ஆஃப் voting rights directly or indirectly or controlling the இது ரொம்ப நேரம் பேசிக்க வேண்டாம், நம்ம அக்கௌண்ட்ஸ் தேவையில்லாமல் லாலாம் பேசிட்டு இருக்க வேண்டாம். ஸோ கண்ட்ரோலிங் த காம்போசிஷன் ஆஃப் போர்ட்னா என்ன சார்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா, த பவர் டு அப்பாயிண்ட் ஆர் ரிமூவ் மெஜாரிட்டி ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இஸ் வாட் வி கால் இட் எஸ் காம்போசிஷன் ஆஃப் போர்டில் கண்ட்ரோலிங் த காம்போசிஷன் ஆஃப் போர்ட். அந்த போர்டோட காம்போசிஷன் அப்படின்னா, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சில கம்பெனியில் 3 இருப்பாங்க, சில கம்பெனியில் 5 இருப்பாங்க, சில கம்பெனியில் 7, 6, 8ன்னு நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் வேறு வேறு மாதிரி இருப்பாங்க. அப்போ ஒரு கம்பெனியில் இமேஜின் 7 டைரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 7 டைரக்டர்ஸ் தான் பேர் காம்போசிஷன் ஆஃப் த போர்ட் ஆர் போர்ட். இப்போது அந்த போர்டில் 4 பேரை அப்பாயிண்ட் பண்ணுற ரைட்ஸ் எனக்கு இருக்குன்னா, ஐ கண்ட்ரோல் த composition of board. Doesn't mean that all directors should be appointed by me, all directors should be removed by me. I need to have the power to appoint and remove or remove. ஏதாவது ஒரு பவர் போகிறோம். ஒன்று அப்பாயிண்ட் பண்ணுற பவர், இல்லை டிஸ்மிஸ் பண்ணுற பவர், ரிமூவ் பண்ணுற பவர். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பவர் இருக்கணும். ஏதோ 1-2 டைரக்டரியா? மெஜாரிட்டி ஆஃப் த போர்ட், விச் மீன்ஸ் அகெயின் மோர் தென் half. அண்டர்ஸ்டூடா? அப்போ ஒரு 13 டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா 7, 10 டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா 6. அந்த 6 டைரக்டர்ஸ் யாவது கண்ட்ரோல் பண்ணுற பவர், ரிமூவ் பண்ணுறதுக்கோ அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கோ இருக்கிற பவர் எனக்கு இருந்தால், ஐ செட் டு ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் த காம்போசிஷன் ஆஃப் போர்ட், விச் மீன்ஸ் ஐ வில் பி கால்ட் அஸ் parent entity, other business will be called as subsidiary enterprise. இப்படி business relationship establish ஆகுது. இருக்கீங்களா? ஒரு பேரண்ட்டுக்கு எனி நம்பர் ஆஃப் சப்சிடிஸ் இருக்க முடியும். ஈவன் த கம்பெனிஸ் ரெஸ்ட்ரிக்ட் சடன் லேயர்ஸ் அண்ட் ஆல். ஏஎஸ்ல அந்த மாதிரி லேயர்ஸ்லாம் கிடையாது. ஸோ த பேரண்ட் கேன் ஹாவ் எனி number of subsidiaries. So it can have like subsidiary, அதுக்கப்புறம் subsidiary 1. So subsidiary of subsidiary is a subsidiary to the parent, because it controls indirectly this S1. இருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி relationship can be in any form, my dear friends. So parent can have any number of subsidiaries. அது இப்படி தான் போகணும்னு கிடையாது. Parent can have like subsidiary 1, subsidiary 2, subsidiary 3, subsidiary 4, and subsidiary 1 can have subsidiary. எல்லாம் சேர்த்து ஒரு group தான், my dear friends. அப்போ a parent can have any number of, a subsidiary can have any number of parent, maximum 2 parents சொல்லலாமா? 2 parent. When you have 2 condition, is it and condition or condition? Or condition. But thereby, my dear friends, imagine there are 2 companies called A Limited and B Limited. In C Limited, I have 60% voting or holding in the equity shares of C Limited. And on the company order, majority of board of directors, 5 board of directors, 3 board of directors, appointment power is rest with B Limited. Through the contractual agreement with A Limited and B Limited, in the company order, directors will be appointed only by B Limited. 3 directors will be appointed by B abdina. Then for this C Limited, A is also a parent, B is also a parent. When there are 2 conditions and it is our condition, it is possible. And ரொம்ப remote. Generally a subsidiary will have ஒரு parent தான். And remotely it can have 2 parents. For example, I want to start a company in Singapore. எனக்கு சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். பிரான்ச் ஃபார்மில் ஐ வாண்ட் டு ஃப்ளோட் ஏ கம்பெனி தேர். ரெஸ்பாண்ட் பண்ணுப்பா. ஆனால் the law of the Singapore says that only the local should have majority shareholding. Singapore law says that. சிங்கப்பூரில் நீங்கள் கம்பெனி ஆரம்பித்தா சிங்கப்பூரோட லோக்கல் பர்சன்ஸ் தான் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டு பண்ண முடியும். சைனீஸ் லா.
அண்டர்ஸ்டுடா? ஸோ அப்போது எனக்கு அங்கே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இருக்கீங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கே ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பித்து அங்கே இருக்கிற லோக்கல் கம்பெனிகிட்ட சொல்கிறேன், யூ ஹோல்டு 60% and we will be holding 40%, but we will enter into a separate contract. எல்லா டைரக்டர்ஸும் எங்கள் கம்பெனியில் தான் இருப்பாங்க. Hope you're understanding. அப்போது அந்த சிங்கப்பூர் கம்பெனி இஸ் a subsidiary to this Indian company as well as to that particular Singapore local company. Hope you're understanding. So very remotely அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது. 2 கண்டிஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஜென்ரலி ஒன் சப்சிடரி வில் ஹாவ் ஒன்லி ஒன் பேரண்ட் என்டிட்டி. சொல்கிறது புரியுதா? இருக்கீங்களா? ஸோ எ பேரண்ட் என்டிட்டி கேன் ஹாவ் ஒரு இன்ட்ரோடக்டரி செக்மெண்ட் தான் இன்னைக்கு. எ பேரண்ட் என்டிட்டி கேன் ஹாவ் எனி நம்பர் ஆஃப் சப்சிடரி, பட் எ சப்சிடரி can have only one parent entity generally, but maximum அதுக்கு மேலே இருக்க முடியாது. பிகாஸ் 2 வேல தான் the relationship of parent and subsidiary can come into existence. இருக்கீங்களா? சரி, நம்ம படிக்கிறது ஆக்சுவலி என்ன, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நம்பர் 21 பெர்ஸ்பெக்டிவில். பட் the title is called Consolidated Financial Statement. Refers to financial statement of a group presented. இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மட்டும் தான் இப்படி இருக்குமா, பாக்கியெல்லாம் ஃபுல்லாக சம்ஸ் தான். presented as those of a group refers to a parent enterprise. சார் இந்த மாதிரி 2 பேரண்ட் தான் என்ன சார் பண்ணுவாங்க, ஈச் பர்சன் வில் ப்ரிப்பேர் தேர் ஓன் சிஎஃப்எஸ். இட் இஸ் நாட் தட் ஏபிசி வில் ப்ரிப்பேர் டுகெதர் சிஎஃப்எஸ் கிடையாது. ஏ வில் கம்பைன் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் சி அண்ட் இட் வில் பி கால்ட் அஸ் சிஎஃப்எஸ். அதே மாதிரி பி வில் கம்பைன் இன்ஃபர்மேஷன் ஆஃப் சி அண்ட் இட் வில் பி கால்ட் அஸ் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பி வித் சி. இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் 2 parent is there it will be ABC together they will prepare CFS. அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. So financial statement நாலே it will consist of only a parent and all its subsidiary. A parent refers to parent refers to enterprise having one or more subsidiary. மறக்காதீங்க, parent only when they have subsidiary. having parent கிடையாது, controlled by parent. சொல்றது புரியுதா? parent is an enterprise having one or more subsidiary. Subsidiary is an enterprise which is controlled by parent enterprise. Control is established by சொல்லுங்க 2 or 3 ன்னு கேட்கல. Control is established by controlling more than half of voting power directly or indirectly, or controlling the composition of board of directors. When will you have the controlling power of composition of board? The power to appoint or remove majority of the board of directors. அதிகம், அதாவது அங்கே 7 பேர்னா 4 பேரையாவது ரிமூவ் பண்ணுற பவர் இருக்கணும். 7 பேரையும் ரிமூவ் பண்ணுற பவர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மெஜாரிட்டி. இஸ் தட் கிளியர்? இதெல்லாம் தான் நம்ம ஜென்ரல் டிஸ்கஷன் மை டியர் ஷால் வி ப்ரொசீட். ஓகே, அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கன்சாலிடேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பண்ணும்போது ஒரு பேரண்ட்டோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி சப்சிடியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தே வில் பி ப்ரிப்பேரிங். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கன்சாலிடேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இவங்க 2 பேரும் லீகலாக தனித்தனி கம்பெனியாக இருந்தாலும் ஆக்சுவலி அது ஒரு கம்பெனி. அவங்க ஒரு குரூப்பாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. சே ரிலையன்ஸ் பவர், பெட்ரோலியம், or the various different companies which is formed by Reliance Group. இது எல்லாமே in substance operating as a single group. Adani Group or Reliance Group, Tata's Group, ஆனால் அவங்க கீழே நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அப்போது இவங்கெல்லாம் குரூப்பாக ஆப்ரேட். எதுக்காக இப்போ நம்ம கன்சாலிடேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் சார்? தட் இஸ் வெரி சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி திங் இஸ், even though we are preparing so many financial statements, what is the need for consolidated financial statement? Overall performance. எதுக்கு overall performance தெரியணும்? As per law. Law says so. Law எதுக்கு சொல்லுது? What was the need anyway when you have individual financial statement? What is the need for preparing consolidated financial statement? Consolidation status என்ன? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அது சொல்லிடுறேன். Consolidated status is like this, my dear friends. இருக்கீங்களா? நம்ம படிக்கிறது எந்த ஸ்டாண்டர்ட்? According to AS 21, consolidation is not mandatory, but AS 21 is mandatory.
என்ன சொன்னேன்? இந்த மாதிரி இன்னொரு இடத்துல சொன்னோம். எங்கே சொன்னோம்? AS 25 இதே தான் சொன்னேன். ப்ரிப்பேரிங் இன்டரிம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் இஸ் நாட் மேண்டேட்டரி. AS 25 இஸ் மேண்டேட்டரி. அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறோம். ப்ரிப்பேரிங் கன்சாலிடேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் மேண்டேட்டரி. விச் மீன்ஸ் AS 21 யாரையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக CFS ப்ரிப்பேர் பண்ணணும் சரியா அப்படின்லாம் சொல்லலை. யாராவது CFS ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணணும். ஸோ CFS இஸ் நாட் மேண்டேட்டரி. பட் அப்போ யார் தான் சரி CFS ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மேண்டேட்டரி இல்லைன்னு அப்படின்னா, இல்லைப்பா கம்பெனிஸ் ஆக்டில் CFS மேண்டேட்டரி. எனி கம்பெனி ஹேவிங் சப்சிடரி ஷுட் ப்ரிப்பேர் கன்சாலிடேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கம்பெனிஸ் ஆக்டில் என்ன சொல்லுது? இது கம்பெனிஸ் ஆக்ட் 2013. கம்பெனிஸ் ஆக்ட் 2013க்கு முன்னாடி even this companies act also was not telling consolidation was not mandatory. அப்போ கம்பெனிஸ் ஆக்ட் 2013க்கு முன்னாடி யாருமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. மறுபடியும் 25ல படித்த மாதிரி தான். 25ல படித்த மாதிரி தான் லிஸ்டட் என்டிட்டி செபி கண்டிஷன் பிரகாரம் லிஸ்டட் என்டிட்டிஸ் alone should prepare mandatorily consolidated financial statements, which means 2013க்கு முன்னாடி சப்சிடரியே இருந்தாலும் I need not prepare CFS. But if I prepare CFS, I should follow AS 21. இருக்கீங்களா? But companies are 2013க்கு அப்புறம், after the advent of companies are 2013, any company having subsidiary should prepare CFS in accordance with AS 21. Companies are சொல்லுது you should prepare CFS. ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் எப்படி CFS ப்ரிப்பேர் பண்ணணும்? How to prepare CFS? As per accounting standard 21. So present day stand என்ன? Every company should prepare CFS அல்ல. Every company having subsidiary should prepare CFS. But today it is not that all companies should prepare CFS. All companies having subsidiary should prepare CFS. What was the need? In spite of already they are having separate financial statement, what is the need for consolidated financial statement? Irkingla classல? See, there is a company X Limited. See, Mr. J invest or 10 crore rupees in this company. X Limited எவ்வளோ? இப்போ X Limited என்ன பண்ணுது? ஒரு 3 crore வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன் பண்ணி 7 crore was diversified into another company called Y Limited. அப்போ அங்கே போகுது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி 7 crore. இங்கே என்ன ஆகுது? இட் appears as இன்வெஸ்ட்மெண்ட் 7 crore. இந்த Y Limitedலேருந்து இந்த ஃபண்ட்ஸ் வந்து இன்னொரு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. Say to the extent of 4 crore. So we understand that இங்கே வந்து again bank to equity. இருக்கீங்களா? இந்த ஒரு company will prepare separately financial statement. The problem is, if Mr. J who wants to know how his investment is performing, நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடக்டிவாக இருக்கா, நல்ல ரிட்டர்ன்ஸ் தருதா அப்படின்னு எவாலுவேட் பண்ணுன்னா, I have to scan through financial statement of which company? J have invested in which company? Does J have relationship with Y and Z? YZல போய் ரிட்டர்ன்ஸ் கேட்க முடியுமா? டிவிடெண்ட் கேட்க முடியுமா? எதுவுமே கேட்க முடியாது. மிஸ்டர் J can't ask anything from Y and Z. இருக்கீங்களா? அப்போ J can assess the information only from X Limited. அப்போ J வந்து if he wants to evaluate the investment, his investment, he should scan through financial statement of X Limited alone, but it will not give proper information. Suppose, my dear friends, இந்த 10 கோடியில் 3 crores is used by X Limited. இருக்கீங்களாப்பா? புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு 3 crore is used by Y Limited. Investment 4 crore and another 4 crore is used by Z Limited. So 10 கோடி actually used by. இப்போ இந்த 10 கோடி எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியணும்னா
I have to scan through the financial information of all the 3 companies. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ டைம் ஆகும்ப்பா. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்றது நீங்கள் பண்ணுற மாதிரி 40 minutes டைம் கிடையாது. ட்ரையல் பேலன்ஸ் வில் பி கிவன் கடன்னு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி கிடையாது. இட் இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் இன் 2 months டைம். ஒரு மாதம்லாம் ஆகுது பார்த்து ஃபைனலைஸ் பண்ணேன். இட் வில் பி ரன் இன் டு எ புக். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் யாராவது கம்பெனி எடுத்து பார்த்தா அது புஸ்தகம் தருவாங்க. பேலன்ஸ் ஷீட் P&Lனு கிறிஸ்பி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது ரிலேட்டடாக ஸோ மச் ஆஃப் பிரேக்கப் இன்ஃபர்மேஷன் இருக்கீங்களா. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணணுனால இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். Now, just because of I invested in your company which is X Limited, now that you are forcing me to scan through financial statement of X, Y, Z. இந்த 3 financial statementum நான் அனலைஸ் பண்ணினாதான் எனக்கு அந்த என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும். இதுக்கு பதிலாக தான் நான் கேட்குறேன் என்னென்னா, நீங்கள் 3 பேரும் கம்பைன் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுங்க. I want an inference. So I want a single source document that can explain the performance of my investment. I have invested only in. இது சைஃபன் அவுட் இந்த மாதிரி பல குரூப்பில் ஆப்ரேட் ஆகும். ரிலையன்ஸில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபண்டு அந்த குரூப்லேயே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது எந்தெந்த கம்பெனிஸ் நமக்கே எவாலுவேட் பண்ண முடியாது. எந்தெந்த கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பார்க்கணுன்னு கூட எனக்கு தெரியாது. I want consolidated. I'm just explaining என்ன தெரியுமா, need for consolidated in spite of there is already separate financial statement. உனக்கு வேணும் 3 பாரு அப்படின்ற மாதிரி நீ என்ன இது பண்ணக்கூடாது. பிகாஸ் financial statement is prepared to provide useful information to users. It is not only for the self needs. அப்படி இருந்ததுன்னா then you should consolidate this information. சொல்ற புரியுதா? J இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எங்க? Xல. ஆனால் X அங்கேருந்து ஃபண்டு, Y அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் ஆப்ரேட் ஆகிருக்கு. அப்போ எனக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியணும்னா 3 கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸையும் எவாலுவேட் பண்ணணும். அதை நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன். ஸோ தேர்பை இது யாரோட டியூட்டி? Yயோட டியூட்டியா Xோட டியூட்டியா? Xோட டியூட்டி இஸ் டு ப்ரெசென்ட். அப்போ who will prepare consolidated financial statement? All the companies are no company which is having subsidiary, which means who is preparing? Parent entity is preparing consolidated financial statement. Holding company is preparing consolidated financial statement. It is a single source document to explain the performance of the group. We are discussing objective of consolidated financial statement. It is a single source document which explains the performance of the group. ரைட்டா? சரி, அப்போது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது என்ன, இன்றைக்கி மட்டும் இப்படி தான் போகும். கன்சாலிடேட் ஃபினான்ஷியல், நானும் டஃப்பான வார்த்தையை வாயை திறந்து சொல்ல வைக்கல. சொல்லாதவங்களை இப்போ அடுத்தது ஸ்டேட்மெண்ட்ன்ற வார்த்தை மட்டும் மைக்கில் 10 தடவை சொல்ல வைப்பேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பாதி தூக்கத்துக்கு போயிட்டீங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறீங்க, அதையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் இந்த வேர்டு கூட உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா விச் மீன்ஸ் அது பயங்கர டீப் ஸ்லீப். சார் நான் வந்து டஃப்பான கொஸ்டின் வாட் இஸ் த கீ வேர்ட் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கல. கன்சாலிடேட் ஃபினான்ஷியல் அதை நீ சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். நீ சொன்னால் உன்னோட தூக்கம் போயிடும், ஆனால் நீ வந்து அதை என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்ற. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யூ ஷுட் டேக் சம் ஆக்ஷன் டு என்ஷூர் தட் யூ ஆர் தேர் இன் த லெக்சர். ஷால் வி? கொஞ்சம் பேர் வந்து எழுதுகிற மாதிரி வந்து அப்படியே எழுதுகிறாங்க. சிலவங்க வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போதே கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா கிளியராக கிளாரிங்காக காமிச்சு கொடுத்துரும். அப்படியே பயங்கரமாக கேல்குலேட் பண்ணுறாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு ஷோ தட் தே ஆர் லிசனிங். நான் ஆனால் கேல்குலேட் பண்ணுறதுக்கு எதுவுமே சொல்லலை, இருந்தாலும் கேல்குலேட் பண்ணுறாங்க, கேல்குலேட் தட்டுறாங்க. சிலவங்க பயங்கரமாக எழுதுறாங்க, ஆனால் எழுதுறாங்கன்னா கை மட்டும் மூவ் ஆக மாட்டேங்குது. இப்படி 2 பேரை பார்த்தேன். ஸோ அதனால் see to that you are listening and properly responding. Shall we? என்ன சாப்டர் refers to group presented as those of a group refers to a parent enterprise. Parent enterprise refers to enterprise having subsidiaries and enterprise controlled by the parent enterprise. Control is established by controlling more than half of voting power directly or
கண்ட்ரோலிங் த காம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சூப்பர். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? அவ்வளோதான். இந்த நீட் ஃபார் கன்சாலிடேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஷால் வி? இப்போ கன்சாலிடேஷன் ப்ரொசீஜர் பற்றி சொல்ல போகிறோம். ஆக்சுவலி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்பெனிஸ் சாப்டர் நீங்கள் படித்து யூ நோ ஹவு டு ப்ரிப்பேர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்பெனிஸ். கொஸ்டினில் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் 2 companies வில் பி கிவன். ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இந்த சாப்டர் இவ்வளோ ஈஸியான சாப்டர்னா 14 marks அப்படியே அல்வாவாக இது பண்ணலாம். 5th standard student will do. 5th standard student will do. Because you know, நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, we are going to combine the financial statement. Consolidate financial statement என்ன பண்ண போகிறோம்? By making addition, simple addition, simple addition. இந்த அடிஷனுக்கு பேர் லைன் பை லைன் அடிஷன் பேர். லைன் பை லைன் அடிஷன் அப்படின்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், PPE 8 lakhs, PPE 4 lakhs, PPE 12 lakhs. 1 mark முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இதுதான் இந்த சாப்டர். இந்த சாப்டர் என்ன சாப்டர்? அடிஷன் சாப்டர். அடிஷன் சாப்டர் 4th standard லெவலுக்கு கூட 5th கூட போக வேண்டாம். அதுக்கும் கீழே இருக்க ஸ்டூடெண்ட்னால சால்வ் பண்ண முடியும். சம்திங் லைக் இன்னும் ரொம்ப லோயர் லெவலில் ஒரு சைடு 5 ஆப்பிள்ஸோட பிக்சர், இன்னொரு சைடு 3 ஆப்பிளோட பிக்சர். போதும், சின்ன கால்குலேஷன். அப்போது என்ன டோட்டல் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அப்படியே கவுண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக சொல்லுவாங்க 5 + 3. ஒன்லி திங் இஸ் மேபி அந்த லெவலில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களே நம்ம. 5 in the mind, 3 in the fingers, after 5, 6, 7, 8. 8 ஆப்பிள்ஸ். இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே வந்து பிக்சர் இருக்காது, ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும். எனக்கு அக்கௌண்ட்ஸே புரியாத ஒரு 7ஆம் கிளாஸ் பையன் இங்கே வந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு அது என்னன்னு கூட தெரில. ஆனால் பிபின்னு ஒரு வேர்டு இங்கே இருக்குது, பிபின்னு வேர்டு இன்னொரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போது புது இடத்துல அந்த வேர்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற நம்பரை ஆட் பண்ணணும். பட் பெரிய நம்பராக இருக்குமே சார். என்ன பெரிய நம்பர்? நிறைய முட்டை அதிகமாக இருக்கும். இங்கே 5 lakhs, அங்கே 3 lakhs, அப்போ இங்கே 8 lakhs. ரொம்ப லோயர் லெவலில் 5 ஆப்பிள் 3 ஆப்பிள் ஆட் பண்ணது. இங்கே வந்து 5 lakhs, இட் இஸ் 8 lakhs, 1 mark. சிஏ இன்டரில் கணக்கு 1 mark. ஸோ திஸ் இஸ் ஒன்லி அன் அட்லீஸ்ட் அந்த ஆல்ஃபபெட்ஸ்லாம் மேட்ச் பண்ணாலும் தெரியும். இவ்வளோ தான் தெரியும். இஸ் தட் கிளியர்? ஆல்ரெடி டேலீடு ஃபினான்ஷியல்ஸ் பேலன்ஸ் ஷீட் கொடுப்பாங்கப்பா. பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எக்ஸ் லிமிடெட், பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஒய் லிமிடெட், கம்பைன் பண்ணு. சூப்பர். அடுத்தது சார் இன்வென்ட்ரிஸ். 2 lakhs, 1 lakh, 3 lakhs. எல்லா அசெட்ஸையும் லைன் பை லைன் அடிஷன். ஆல் லைபிலிட்டிஸ் ஆர் லைன் பை லைன் டேலி பண்ண பேலன்ஸ் ஷீட் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணி மர்ஜ் பண்ணுறீங்க. இதை தான் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் 20 hours பண்ண போகிறோம். சரி, இந்த அடிஷனில் 20 hours பண்ணி எங்களை ஹியூமிலியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நம்ம பண்ணுவோம். ஷால் வி? ஒரு அடிஷன் சாப்டர் 14 marks மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். விட்டுறாதீங்க இந்த சாப்டரை தூங்கிட்டு. பாக்கி எல்லா சாப்டரை விட ஈஸியஸ்ட் சாப்டர் நம்ம கவர் பண்ணுறோம் கடைசியாக. ஸோ 14 marks லம்பாக அழுறதுக்கான சான்ஸு ஜனவரி எக்ஸாமில். அப்பா, கடைசியாக நம்ம சாப்டர் வந்திருக்குன்னு ஒரு ஃபீல் வந்திருக்கும் உங்களுக்கு. ஆல் ஆஃப் யூ. ஸோ திஸ் இஸ் வாட்? என்ன சாப்டர் இது? என்ன சாப்டர்? நமக்கு என்ன அடிஷன் சாப்டர். அது என்ன மாதிரி அடிஷனா? இதுக்கு பேர் லைன் பை லைன் அடிஷன். லைன் பை லைன் அடிஷன் அப்படின்னா வேர்ட் டு வேர்ட் மேட்ச் பண்ணி அப்படியே ஆட் பண்ணணும். இஸ் தட் கிளியர்? ஆல் ஆஃப் யூ. ஸோ விச் மீன்ஸ் யூ ஃபைண்ட் தட் லேண்ட் அண்ட் பில்டிங் 8 lakhs, அங்கே 3 lakhs, இங்கே லேண்ட் அண்ட் பில்டிங் 11 lakhs. ட்ரேட் ரிசீவபிள் 5.5 lakhs, 2.7 lakhs. மேக்ஸிமம் டிஃபிகல்ட்டி சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போ டிஃபிகல்ட் லெவல் கொண்டு வரேன். ட்ரேட் ரிசீவபிள் 5.5 lakhs, 2.7 lakhs. ட்ரேட் பார்த்தீங்களா? கஷ்டமாக தான் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுறீங்க. ட்ரேட் ரிசீவபிள் 8.2 lakhs, கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட், 1 mark. அப்படியே அக்யூமுலேட் ஆகுது பாருங்க மார்க்ஸ். எப்படி அல்ற மார்க். ஸோ என்ன சாப்டர் இது? அடிஷன் சாப்டர். சிம்பிள். அதுவும் உங்களை ஏமாத்திர நினச்சிக்காதீங்க. இதுதான் டெஃபினேஷனே. கன்சாலிடேஷன் ப்ரொசீஜர் ரெஃபர்ஸ் டு லைன் பை லைன் அடிஷன் ஆஃப் அசெட்
liabilities, incomes, expenses. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலே 4 ஐட்டம் தான், மேக்ஸிமம் 5ன்னு சொல்லலாம். என்ன அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாலே 5 தான். என்ன அசெட், லைபிலிட்டி, இன்கம், எக்ஸ்பென்ஸ், ஈக்விட்டி. ஓனர்ஸ் ஃபண்டை கேபிட்டல் என்னன்னு சொல்லுவோம், ஈக்விட்டி. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், வாட் இஸ் கன்சாலிடேஷன் ப்ரொசீஜர்? கன்சாலிடேஷன் இன்வால்வ்ஸ் லைன் பை லைன் அடிஷன் ஆஃப் அசெட், லைபிலிட்டி, income, expense. இதான் பண்ண போகிறோம். அண்டர்ஸ்டூடா? திஸ் இஸ் வாட் we are going to do in the form of consolidation. இருக்கீங்களா கிளாஸில்? all of you. So we are discussing now consolidation procedure. நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, சிஎஃப்எஸ்னா என்னன்னு, அது குரூப்புன்னு சொன்னோம். குரூப்பில் யாருன்னு பார்த்தோம், பேரண்ட் டெஃபினேஷன், சப்சிடி டெஃபினேஷன், அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் எதுக்குன்னு கூட பார்த்துட்டோம். ஷால் வி? இப்போது நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம், கன்சாலிடேஷன் ப்ரொசீஜர். கன்சாலிடேஷன் ப்ரொசீஜர், ஸ்டேட்டஸ், லீகல் ஸ்டேட்டஸ் ஆஃப் கன்சாலிடேஷன் கூட பார்த்துட்டோம். AS21 ஸ்டேட்டஸ் என்ன? AS21 does not make consolidation mandatory. AS21 mandatory. அந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுதா? அப்புறம் என்ன சொன்னோம், அப்போ எது தான் மேண்டேட்ரியாக பண்ணணும்? இது கன்சாலிடேஷன் யார் தான் சொல்கிறாங்க பண்ணணும்னு? Companies Act. In every company, according to Companies Act, every company having subsidiary should mandatorily prepare CFS in addition to their standalone financial statement. அப்படின்னு நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் புரிஞ்சிட்டோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கன்சாலிடேஷன் ப்ரொசீஜர். அதையும் புரிஞ்சிட்டோம். என்னது? லைன் பை லைன் அடிஷன். all of you. So consolidation procedure. So consolidation involves combining the financial statement of parent. Consolidation involves combining the financial statement of parent and its subsidiaries by making it's a word, state words of the standard தான். அதனால் ஏதோ வந்து உங்களை வந்து ஈஸ் பண்ணுறதுக்காக இல்லை வந்து இது பயங்கர ஈஸின்னு சொல்கிறதுக்காக சொல்கிற ஸ்டேட்மெண்ட் கிடையாது. தீஸ் ஆர் த ஸ்டேட்மெண்ட் யூஸ் இன் த ஸ்டாண்டர்ட். ஸோ பை மேக்கிங் லைன் பை லைன் அடிஷன். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லேயே நமக்கு பிடிச்ச ஒரே ஒரு இது வந்து, மேத்ஸ் பிடிக்கலன்னு சொன்னால் கூட நமக்கு டிவிஷன் கூட நமக்கு டிஃபிகல்ட்டு தான். அது எனக்கு டிஃபிகல்ட். ஆனால் சப்ட்ராக்ஷன் கூட ஐயோ பார்வெல்லாம் பண்ண ஐயோ டூ மச். ஆனால் ஒரே பிடிச்ச சாப்டர் என்ன? அடிஷன். அதுதான் பண்ண போகிறோம். லைன் பை லைன் அடிஷன் ஆஃப் அசெட்ஸ், liabilities, incomes and expenses after making certain adjustments. After making certain ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமாப்பா. பொதுவாக இது வந்து இதுதான், லைன் பை லைன் அடிஷன் ஆஃப் அசெட், லைபிலிட்டி, இன்கம், எக்ஸ்பென்ஸ் தான். ஆனால் ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றாங்க. ஆஃப்டர் மேக்கிங் certain adjustments. இதுதான் வந்து consolidation, my dear friends. All of you, predominantly the easiest chapter because it is nothing but dash chapter, addition chapter. ஆனால் சில dash பண்ணணுமா, அது விடுங்க, ஏதோ 1-2 adjustment தானே, அவ்வளோதான். predominantly இதான் என்ன addition, எல்லாமே word by word அப்படியே மேட்ச் பண்ணி ஆட் பண்ணி வரும். ஏதோ 1-2 அட்ஜஸ்ட் பண்ணணும். அது என்ன அப்படின்னு படிச்சுட்டா இந்த சாப்டர் ஓவர். Shall we? All of you. சரி, இப்போ லிசன் பண்ணுங்க my dear friends. We would like to create certain facts and I would like to explain you how are we going to make this line by line addition, and along with that I am also going to explain you what was the real need for CFS. 2-in-1 objectiveல பண்ண போறோம். ஒன்னு I am explaining consolidation procedure, இன்னொன்னு எதுக்கு CFS ப்ரிப்பேர் பண்ண, எதுக்கு கன்சாலிடேஷன் பண்ணணும் அப்படின்றது ரெண்டுமே ஒரே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். இருக்கீங்களா? Shall we create certain facts together? Yes, sir. Everybody? Okay. அப்போ we are going to explain this.
சேர்த்து எழுதிட்டும் வாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ஆக்டிவாக இருங்க. ஏன்னா இப்போ அடுத்த 30 மினிட்ஸ் தான் அடுத்த 20 ஹவர்ஸுக்கான ஆதாரம், பேஸ். இந்த 30 மினிட்ஸ் மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்த 20 ஹவர்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். தயவு செஞ்சு ஆக்டிவாக இருங்க. ஷால் வி? ஓகே, ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுறோம் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அண்ட் கம்பெனி கால் ஏ லிமிடெட். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பி லிமிடெட் அப்படின்னு 2 கம்பெனிஸோட பேலன்ஸ் ஷீட்டை க்ரியேட் பண்ணலாம். நம்மளே க்ரியேட் பண்ணுவோமே. பேலன்ஸ் ஷீட் say rupees in lakhs, and this is the position by 31st March 24. Position by 31st March 2024 of 2 companies called A Limited and B Limited. 2 companies-ஓட position by 31st March 24 create பண்ணலாம். Shall we? We have, my dear friends, PP. அப்புறம் current asset. 2 item. In the assets. Rupees are in lakhs. Say ஒரு 400 lakhs create பண்ணலாம். Current assets வந்து ஒரு say 300 lakhs. Equity share capital 500 அவ்வளோ வேணும். சரி 500 lakhs இருக்கட்டும், அதிகம்தான். சரி இருக்கட்டும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 50. சரி, ஓகே, 50. அதுக்கப்புறம் we have long term liability, current liability ஒரு 120 lakhs 30 lakhs. பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுச்சா? செம்ம. நம்மளே இப்போது ஒரு பேலன்ஸ் ஷீட் க்ரியேட் பண்ணி டேலி பண்ணிட்டோம். இது எந்த கம்பெனி? இது எழுதணும், எழுதி கூட வரணும், எழுதவும் செய்யணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும், இந்த நம்பர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போகணும். we are going to learn this topic from the scratch. ஒரு லேமேனாக நம்ம க்ரியேட் பண்ணுற பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்மளே கன்சாலிடேஷன் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் தந்து இது பண்ணல, நம்மளே கொஸ்டின் க்ரியேட் பண்ணி கன்சாலிடேஷன் பண்ணி we are going to experience from A to Z. இது முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை நீங்கள் என்னோட சேர்ந்து வந்துட்டிங்கன்னா இந்த மொத்த சாப்டர் பயங்கர ஈஸி. வெளியில் பொதுவாக டிஃபிகல்ட் சாப்டர் இதுன்னு சொல்லுவாங்க. இதை போய் எப்படி டிஃபிகல்ட்டின்னு சொல்லுவாங்கன்னு நீங்கள் தான் கேட்கணும். ஒரு அடிஷன் சாப்டர் பார்த்து 5ஆம் கிளாஸில் 5 ஆப்பிள் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். எனிவே லிசன் பண்ணுங்க. ஸோ B Limited, my dear friends, say PP 250 lakhs, current asset say 150 lakhs, 400. All of you? Equity share capital 200 lakhs, profit and loss 30 lakhs, long term liability, current liability 100 lakhs, 70 lakhs. So it is 400 lakhs, 400 lakhs. இருக்கீங்களா? All of you. இது balance sheet of 2 different companies. What is the funds employed in A Limited? Owners funds employed in A Limited எவ்வளோ கேட்ட இந்த டேட்டில்? ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 550 lakhs. ஈக்விட்டி அப்படின்னு கேட்டால் ஓனர்ஸ் ஃபண்ட் எவ்வளோ? வாட் இஸ் த ஃபண்ட்ஸ் இன் பி லிமிடெட்? இந்த ஃபண்ட்ஸ் எம்ப்ளாய்டுன்றது நத்திங் பட் நெட் அசெட்ஸ். ஓனர்ஸ் ஃபண்ட் அப்படின்றது நத்திங் பட் which can be arrived in 2 ways. ஒன்று assets minus or by adding shareholders funds. Assets minus liability concept பிரகாரம் assets எவ்வளோ டோட்டல்? 700 minus 150 it is 550. அதான் நெட் அசெட்னாலே attributable to owners. இல்லை நேராக it can be added by, we can arrive by adding share capital and P&L, reserves and surplus. So net asset, இந்த ஃபேக்ட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. Net asset of a company can be arrived by 2 methods. எப்படி? Assets minus liability
ஆர் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ் சர்ப்ளஸ். எஃப்எம்ல எங்கேயாவது 1 or 2 பிளேஸில் யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது, பண்ணிங்கன்னு தெரியல, டசன்ட் மேட்டர். ஸோ நெட் அசெட் அப்படின்னு இப்படி பண்ணலாம். ஒன்று டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ், இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸை ஆட் பண்ணாலே வந்துடும், நெட் அசெட் கிடைக்கும். அதனால் ஒரு கம்பெனி நெட் அசெட் கால்குலேட் பண்ணணும்னா சம்டைம்ஸ் பை ஜஸ்ட் ஆடிங் 2 numbers யூ கேன் டெல் திஸ் இஸ் த டேஷ் நெட் அசெட். இது ரெண்டு ஆட் பண்ணும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் ப்ராஃபிட்டும் ஆட் பண்ணால் அந்த கம்பெனியோட நெட் அசெட் கிடைக்கும். விச் இஸ் நத்திங் பட் எல்லா அசெட்ஸும் ஆட் பண்ணி 20 அசெட்ஸ் இந்த 20 அசெட் ஆட் பண்ணி 5-6 லைபிலிட்டி மைனஸ் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட்டை இந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் கிடைக்கும்ன்ற. புரிஞ்சுதா? கன்வின்ஸ்டா? சரி, இப்போது கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஃபேக்ட்ஸோட ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐம் ஜஸ்ட் கிவிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் 24-25. 24-25 ப்ராஃபிட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். A Limited has generated a profit of 140 lakhs. A Limited generated profit of 150 lakhs. 150 lakhs. B Limited generated a profit of 20 lakhs. நம்ம earn பண்ற profit கண்டிப்பா இந்த பேலன்ஸ் ஷீட்ல எங்க சேஞ்சஸ் வரும் அப்படின்னா obviously அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? P&L ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி it will be increase to some of the assets. எதுமே சொல்லலன்னா அது கேஷா வந்திருக்கும். நம்ம earn பண்ற profit டேஷா ரிஃப்ளெக்ட் ஆகும், கேஷா ரிஃப்ளெக்ட் ஆகும். which means இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்ல other things remaining the same earn பண்ண profit எங்க reflect ஆகும்? During the year we did lot of transaction, lot of incomes, lot of expenses. Net result என்ன? We have made a profit of 150 lakhs. We have made a profit of, and B have made a profit of 20 lakhs. இருக்கீங்களா? So listen carefully my dear friends. அப்போ balance sheet position by 31st March 2025 establish பண்றோம். டக்குன்னு இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க. இட் இஸ் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் A Limited, பேலன்ஸ் ஷீட் ஆஃப் B Limited, பேலன்ஸ் ஷீட் ஆஃப் A Limited சொல்லுங்க. PPE remains the same, no change. டக்குன்னு சொல்லுங்க. 400 lakhs and current assets my dear friends, it is already we had a 300, we made a profit of 150, total 450 lakhs. earn பண்ண profit கேஷா நெட் அசெட்ல இன்க்ரீஸ் ஆகும், அப்பதான் ப்ராஃபிட். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. earn பண்ண profit is increase in net asset. and எந்த அசெட்ல வந்திருக்குன்னா PP ல வந்திருக்கலாம், எந்த அசெட்ல வேணா வந்திருக்கலாம். if nothing else is mentioned, it is there in cash, current assetல இருக்குன்னு அர்த்தம். இருக்கீங்களா கிளாஸ்ல? all of you நம்ம earn பண்ண profit நமக்கு கேஷா வந்திருக்கும், இல்ல வேற ஏதாவது அசெட்டா வரும். அப்பதான் அது ப்ராஃபிட் ஜெனரேஷன். நம்ம இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ண 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 10 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்குன்னா நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு? 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணப்பா, 10 ரூபாய் ப்ராஃபிட் வந்து நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு? 110 இருந்தால் தான் 10 ரூபாய் ப்ராஃபிட். 10 ரூபாய் ப்ராஃபிட் வந்து சார் ஆனால் 90 தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஹோப் யூர் அண்டர்ஸ்டாண்டிங். அதை தான் நம்ம சொல்றோம். அப்போ earn பண்ண ப்ராஃபிட் டேஷ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும், நெட் அசெட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும், which mean அசெட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். எதுவுமே சொல்லலாம் டேஷ்ல இருக்கு, கேஷ்ல இருக்கு அப்படின்னு அந்த பேசிஸ்ல ஐ ஹவ் ஆடட் த 150 lakhs in the current asset. இருக்கீங்களா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் சொல்லுங்க. 500. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் 50 plus 150, it is 200. long term liability 120, current liability 30, 850 lakhs. இருக்கீங்களா? B Limited சொல்லுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. B Limitedக்கு PPE 250, current asset ஆல்ரெடி இருந்தது plus, so it is 1 equity share capital, P&L 50, long term liability, current liability அப்படின்னு அடுத்த வருஷம் பேலன்ஸ் ஷீட்டும் போட்டாச்சு. இந்த ஏபிக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்? 31st March 24 அன்னைக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? எந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. 31st March 25 எந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. இப்போ இந்த இயர்ல இந்த 31st March 25 அன்னைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ண நினைக்கிறேன்.
A acquires 60% of equity of B Limited. A acquires 60% of equity of B Limited. இருக்கீங்களா? A acquires 60% of equity of B Limited. Hope you are following. Respond பண்ணுங்க. By spending okay. The profit ஒரு 170 ஆக்கிற ஒரே சின்ன சேஞ்ச் பண்ணிடுறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி எங்கே சேஞ்ச் நடக்கும்னா this will become 470 lakhs and this will become சொல்லுங்கப்பா 220 lakhs. இப்போ B லிமிட்டோட 60% ஈக்விட்டி ஷேர் நம்ம வாங்குறோம். இருக்கீங்களா? by paying 160 lakhs. by paying யார் எந்த கம்பெனியை வாங்குறாங்க? A லிமிடெட் B ஓட 60% ஈக்விட்டி ஷேர் வாங்குறாங்க. அப்போ A புக்ஸில் என்ன என்ட்ரி வரும்னு சொல்லுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம். என்ட்ரி என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் டு பேங்க். அப்போ விச் மீன்ஸ் கரண்ட் அசெட் கம்மியாகுமா? இன்வெஸ்ட்மெண்ட் இன் B 60% எவ்வளோக்கு வாங்குறோம்? 160 lakhs. அப்போ இது எவ்வளோ ஆகும்? 310 lakhs. 470 தெரியாத அளவுக்கு அடிச்சிடாதீங்க. 470 தெரியணும். 470லேருந்து 160 lakhs பணத்தை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறோம். 470 lakhs பணம் இருந்தது, அதில் 160 lakhs யூஸ் பண்ணி அந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறோம். எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறோம் ஓனர்ஷிப்? இன்னலேருந்து ஐ வில் பி கன்சிடர்ஸ் parent and that company will be called as subsidiary company. இப்போ தான் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. எவ்வளோ வாங்குகிறோம் பைசா கொடுத்து? 160 lakhs. எவ்வளோ பர்சன்டேஜ்? 60%. ஃபேக்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆல் ஆஃப் யூ. அப்போ அதே மாதிரி B லிமிட்டடில் என்ன சேஞ்ச்? எங்கே வரும்? நோ சேஞ்ச். நோ சேஞ்ச். நீங்களாம் கேட்டிருக்கணும். நோ சேஞ்ச். Yes sir, no change. Because A Limited is buying these shares not from B Limited but from shareholders of B Limited. நான் இந்த ஷேர்ஸ் வாங்கும்போது அங்கே ஷேர் கேபிட்டல் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகலை. இந்த கம்பெனி ஆல்ரெடி இருக்கா? இந்த கம்பெனி ஆல்ரெடி ஓன் பண்ணுறாங்களா? யாராவது வெளியில் நிறைய பேர் ஓன் பண்ணுறாங்க. நான் அவங்கக்கிட்டே ஷேர் வாங்கியிருக்கேன். இட் இஸ் எ டிரான்சாக்ஷன் பிட்வீன், நல்லா கவனிங்க, தூங்கிறாதீங்க. இட் இஸ் எ டிரான்சாக்ஷன் பிட்வீன் A Limited and shareholders of B Limited. B Limitedக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒன்லி திங் இஸ் B Limited எவனோ ஒருத்தன் ஓன் பண்ணியிருந்தான், இப்போ A Limited ஓன் பண்ணுறாங்க, அவ்வளோதான் விஷயம். அப்போ B Limited பேலன்ஸ் ஷீட்டில் யார் பணம் வாங்கினா? நான் பணம் கொடுத்தேனா? என்கிட்ட யார் பணம் வாங்கியிருக்கா? ஷேர்ஹோல்டர்ஸ் இருக்கீங்களா? ஸோ தேர் பை B Limited பேலன்ஸ் ஷீட்டில் இன்னிலேருந்து ரிலேஷன்ஷிப் இருக்கா? இருக்கு. புரிஞ்சுதா? ஆல் ஆஃப் யூ. ஓகே, ஸோ லிசன் கேர்ஃபுல்லி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த A Limited 25-26 ப்ராஃபிட்ஸ். A Limited ஜென்ரேட்டிங் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் அப்படின்னா, முன்னாடி எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணாங்க? 170 lakhs. இப்போ 175 lakhs ஜென்ரேட் பண்ணுறாங்க. A Limited ஜென்ரேட் பண்ண ப்ராஃபிட் எவ்வளோ? B Limited generating a profit of 90 lakhs. B Limited generating a profit of 90 lakhs. இருக்கீங்களா? இப்போ இன்னும் கொஞ்சம் லேர்னிங் எஃபெக்ட் காமிங்க. டக்குன்னு ஸ்பீடாக பேலன்ஸ் ஷீட் ப்ரெசென்ட் பண்ணலாமா?
31st March 26 balance sheet of A Limited. நீங்கள் உங்கள் நோட்புக்கில் இருக்குது, அதனால் அந்த நம்பர்ஸ் பார்த்து ஈஸியாக சொல்ல முடியும். ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். பிபிஇ சேஞ்ச் கிடையாது 400. இன்வெஸ்ட்மெண்ட் இன் பி 160 lakhs. கரண்ட் அசெட் 310. 470 310 ஆச்சு. 310லேருந்து இப்போ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் 175. ஸோ தேர் பை 485. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 500. P&L 395. அடுத்து லாங் டேர்ம் லைபிலிட்டி 120. கரண்ட் லைபிலிட்டி எப்படி 395 ஆச்சு? போன பேலன்ஸ் ஷீட்டில் 220. நவ் வி ஆர் மேக்கிங் அ ப்ராஃபிட் ஆஃப் 175. நம்பரோட ஃபேக்ட்ஸோட ஃபாலோ பண்ணுங்க. All of you, 220 plus 175 is 395. So we understand total 1045. அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். பி லிமிடெட், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வி ஹாவ் பிபிஇ 250. கரண்ட் அசெட் 170 இருக்குப்பா. வி ஜென்ரேட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 90. நம்ம சும்மா காப்பி அடிக்காமல் அந்த கொஸ்டினோட ஃபாலோ பண்ணுங்கள். 170 இருக்குது, 90 lakhs ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறோம். அது கரண்ட் அசெட்ஸில் வரும். அப்போ டோட்டலி 260. 170 + 90 ப்ராஃபிட். இங்கே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 200. P&L மேலே போய் பாருங்கள். P&L 50 இருக்குது, ப்ராஃபிட் 90 ஜென்ரேட் பண்ணுறோம். 50 + 90 140. உங்கள் மைண்டில் கேல்குலேட் பண்ணி நம்பர்ஸ் ஃபில் பண்ணுங்கள். டுகெதர் வி ஆர் கிரியேட்டிங், நாட் யுவர் காப்பிங். சும்மா காப்பி பண்ணிட்டு இருக்காதீங்க. மைண்ட் அப்ளிகேஷன் மோட்ல வச்சு எழுதுங்க. ஷால் வி? ஸோ நெக்ஸ்ட் லாங் டேர்ம் லைபிலிட்டி 100. கரண்ட் லைபிலிட்டி இதிலெல்லாம் எந்த சேஞ்சும் நடக்கல. சேஞ்ச் ஹேப்பன் ஒன்லி இன் டேஷ் நம்பர் P&L number and current assets number, and that way the balance sheet total is 510 lakhs. 3 பேலன்ஸ் ஷீட் கிரியேட் பண்ணியிருக்கோம். 3 டேட்டில் பேலன்ஸ் ஷீட். 2 கம்பெனி, 6 பேலன்ஸ் ஷீட். ஆல் ஆஃப் யூ எந்தெந்த டேட்? 31st March 20, 31st March 20, 31st March 20. Now listen, my dear friends, 31st March 24 அன்னைக்கு what was the funds employed by owners of A Limited? What is the funds employed? 550 lakhs. Net assets 550 lakhs. B 230 lakhs. இந்த funds employ பண்ணி அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணாங்க? ஏ ஜென்ரேட் பண்ணது. அப்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஃபார் 24-25 ஃபார் ஏ லிமிடெட் அண்ட் பி லிமிடெட் சொல்லுங்க, எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணாங்க? எவ்வளோ ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க? 550. எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்? 30.90. இருக்கீங்களா? வாட் டிட் ஐ கால்குலேட்? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அதாவது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ ப்ராஃபிட் வந்தது, அப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்னு கால்குலேட் பண்ணுறோம். 500 இடத்துல போட்டோம், இவ்வளோ ப்ராஃபிட் வந்தது, அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சோம். அப்போது 550 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 170 lakhs ப்ராஃபிட்னா ரிட்டர்ன் பர்சன்டேஜில் வி கால்குலேட்டட். இட் இஸ் கம்மிங் as 30.90. பிக்கு சொல்லுங்க, பிக்கு சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. 20 lakhs 230 lakhs into 100 8.69 or 8.7 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 25-26க்கு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு 31st March 25 பேலன்ஸ் ஷீட் பாருங்கப்பா. வாட் இஸ் த ஃபண்ட்ஸ் எம்ப்ளாய்டு பை ஏ? வாட் இஸ் த ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ் எம்ப்ளாய்டு? 720 is the owner's funds. 25-26 profit. இந்த ஃபண்ட்ஸை வச்சுட்டு how much profit they generated? So சொல்லுங்க. 175 divided by 720 into 100. 24. இவங்களுக்கு சொல்லுங்க. What is the profit generated?
நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃபண்ட்ஸ்னு போய் பாருங்கள், உங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் போய் பாருங்கள். 250 lakhs. எப்படி கண்டுபிடிச்சோம்? அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி ஆர் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் P&L. ஃபாலோ பண்ணுறீங்களா? இன்டூ 100 எவ்வளோ? 36%. இந்த ரிசல்ட்டை பார்த்து ஏ லிமிடெட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபீலிங் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட் இயர் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ்? 31% ரிசல்ட். 31%. செகண்ட் இயர் ரிட்டர்ன்ஸ் 20. அப்போ அவங்களோட அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா கம்மி ஆகுமா? they feel sad. It is not that they are not happy with 24% returns. Actually 12% ரிட்டர்ன் கிடைச்சாலே பெருசுப்பா. இங்கே கவனிப்பாங்க. முக்கியமாக இது தரல, உனக்கு இதோட வேல்யூ தரல. கவனிங்க. 24%, 12%, 15% கிடைச்சாலே இண்டஸ்ட்ரியில் பெரிய ரிட்டர்ன் தான். அதனால் 24% ஆக்சுவலி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் தான். ஆனால் இங்கே என்ன வருத்தம்னா 31% கிடச்சி 24% கீழே போகிறோம். இப்போ அடுத்த பயம் என்னென்னா அடுத்த வருஷம் எங்கே போய் நிற்குமோ? திடீர்னு 8% கம்மி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் இன்னொரு 10-12% கம்மி ஆகுமா? பயம். அண்டர்ஸ்டூடா? எனக்கு நீ 20% கூட கொடு, ஆனால் அதை கன்சிஸ்டண்டாக கொடு. 18% கூட கொடு, கன்சிஸ்டண்டாக கொடு, பயப்படுத்தாது. இஸ் தட் கிளியர்? அண்டர்ஸ்டூடா? ஸோ இட் இஸ் சம்திங் லைக் நோ யூ ஸ்கோரிங் 100, நெக்ஸ்ட்டில் நீ 89 வாங்க, 89 ஸ்கோர் பண்ணால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 ஸ்கோர் பண்ணி அதுக்கப்புறம் முட்டையாக அடிச்சுட்டு இருக்க, அப்போ நமக்கு பயம்தான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா வேண்டாமா அப்படின்னு நியாயமாக கொஸ்டின் வரும். இஸ் தட் கிளியர்? ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது, கரெக்டா? அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து கொஞ்சம் கம்மியான பரவாயில்ல, டிராஸ்டிக்காக ஃபால் ஆச்சுன்னா நியாயமாக கொஸ்டின் வரும். ஷுட் ஐ ஸ்டில் ஹாவ் தட் இன்வெஸ்ட்மெண்ட்? இருக்கீங்களாப்பா? இதுவே பியோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஹாப்பினஸ் ஹாப்பி இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்? அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணாங்க? இப்போ 30, they will be extremely happy. கரெக்டாப்பா? ஒரு 8% ரிட்டர்ன்ஸ் 36% ஆச்சு. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தப்பு. ஏன் தப்புனா, இந்த ஏவோட ஃபண்ட்ஸ் எம்ப்ளாய்டு எவ்வளோ சொன்னீங்க? நெக்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு குறைஞ்ச இயரில் ஃபண்ட்ஸ் எம்ப்ளாய்டு எவ்வளோ? இந்த 720ல் 160 they have employed in B Limited. அப்போ ஆக்சுவலாக அவங்களோட ப்ராஃபிட் இஸ் நாட் மியர்லி 175 lakhs. நான் 720 lakhs யூஸ் பண்ணியிருக்கேன்னா 720 lakhsக்கான ப்ராஃபிட் 175 இல்லை, 560க்கான ப்ராஃபிட் தான் 175. 720க்கான ப்ராஃபிட் எவ்வளோனா 175 ப்ளஸ் 60% ஷேர் ஃப்ரம் சப்சிடரி. கவனிக்கிறீங்களா? All of you, you say I have employed how much? 720 lakhs. 720 lakhs once employed பண்ணிருக்க, but fully not employed in my own business. 160 have employed in B Limited. அவனோட if they have paid dividend, then it will naturally come in my P&L. But if he doesn't pay, it won't come in my SFS. It won't come in my, இதுதான் limitation of SFS. Thereby there is a need for, இது தப்பான பிக்சர் காமிக்குது. ஆக்சுவலி மை ரிட்டர்ன் இஸ் 175 lakhs பிளஸ் நீ என்ன ஏர்ன் பண்ணாலும் அதில் 60% எந்துப்பா? நீ என்னமோ உன்னோட டேலண்ட்ல ஏர்ன் பண்ண நினச்சிக்காத. ஆஃப்டர் ஐ ஹாவ் இன்வெஸ்டட் இன் யோர் கம்பெனி, இனிமேல் உன் கம்பெனி நான் தான் டிசிஷன் எடுத்து, என்னோட மேனேஜ்மெண்ட் தான் அந்த கம்பெனியை வழி நடத்திடுச்சு. என்னோட பிராண்ட்னால தான் யூ மேட் 8% ரிட்டர்ன்ஸ் டு அந்த ப்ராஃபிட்டில். மொத்தமாக நான் கேட்கல, 60% எந்துப்பா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஸோ த ரிட்டர்ன்ஸ் ஷுட் ஹேவ் பின் கேல்குலேட்டட் ஹவுனா, இது தப்புன்னு சொல்கிறோம். இது எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்கணும்? 175 lakhs ப்ளஸ் 90 lakhs into 60%. I should not be revising my capital here.
கேபிட்டல் 720 எம்ப்ளாய்டான்னு கேட்டால் இன்வெஸ்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல எம்ப்ளாய்டு தான். ரெஸ்பாண்ட் பண்ணப்பா. You should not change the capital as 560 lakhs. You should take the 720 lakhs. Only thing is profit, உண்மையான profit எடுத்துக்கோ. உண்மையான profit is 175 plus 90 lakhs into 60% எந்துப்பா divided by 720 lakhs into 100. 31.81%. அப்போ என்னோட ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் 1% கூட கம்மியாக வேண்டிய சான்ஸே இல்லை. This company is really performing. Do you understand this? புரியுதா? ஸோ இப்போ தனித்தனி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வச்சு அனலைஸ் பண்ணும்போது ஐ காட் எ டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், நோ, விச் இஸ் எ ராங் அண்டர்ஸ்டாண்டிங். ஒன்லி இஃப் ஐ ஹவ் கன்சாலிடேட்டட் திஸ் இன்ஃபர்மேஷன் ஐ வில் கெட் த கரெக்ட் டைம். அப்புறம் பார்க்கலாம்ப்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். லைஃப்பில் நீ செத்தா கூட இதை படிக்க முடியாது. உனக்கு தெரில அதோட வேல்யூ. நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுற சாப்டர் கன்சாலிடேஷன். உனக்கு இந்த மாதிரி டைம் அளவுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காது. இப்போ நடத்தின்றதோட வேல்யூ இருக்குல்ல, அது எனக்கு எவ்வளோ பேர் வந்து ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த சாப்டர் டஃப்னு சொல்லும்போது அதில் வெரி ஆகி அதை ரிசர்ச் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு ஆனால் இதோட வேல்யூ தெரியாது. சம்திங் லைக் சில கோல்டு, ப்ரெஷியஸ் கோல்டு ஒரு பிளைண்ட் பர்சன்ட்டை கொடுத்தா அப்படியே ஏதோ காயின்னு தூக்கி போட்டுற மாதிரி இது நீ பண்ணுற. உனக்கு வேல்யூ தெரில. நான் வந்து இதில் சொல்லலை, சம்டைம்ஸ் அந்த மாதிரி தான் ஆகுது லைஃப்பில். நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூ தெரியாதவன்கிட்ட போய் நம்ம ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷியஸ் திங்ஸை கொடுத்தா அவன் அதை தூக்கி தான் போடுவான். அதனால் கொஞ்சம் இது பண்ணிப்பார். பிகாஸ் இது வந்து உன்னால் புக்ஸ்லேருந்து இம்பைவே பண்ண முடியாது, ரிசீவே பண்ண முடியாது புக்ஸ்லேருந்து. ஆனால் டைம் பார்த்துட்டு உட்காராத, லேர்ன் பண்ணு. ஒரு நாலேஜ், பியூட்டிஃபுல் நாலேஜ் உனக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை நீ ரிசீவ் பண்ணு. நீ இண்டஸ்ட்ரியில் போனால் இட் வில் ஷோ எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூ அண்ட் அதர்ஸ். சி, கிளாஸோட மோட்டிவே நாட் டு மேக் யூ கெட் மார்க்ஸ். இந்த கிளாஸில் வென் யூ கெட் அவுட் ஒரு சேஞ்ச் இருக்கணும். உன்னோட திங்கிங் லெவல்லையே கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கணும். இந்த மாதிரி தான் யோசிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன சீடு தான் பண்ணுறோம். ஐ எம் நாட் டெல்லிங் யூ கம்ப்ளீட்டாக அவனை வந்து மோல்டு பண்ணிடலாம் அனுப்புகிறேன். அந்த மாதிரி கிரெடிட்லாம் எடுத்துக்க மாட்டேன். த வே யூ திங்க் ஷுட் பி டிஃப்ரெண்ட் வென் யூ கெட் அவுட் ஆஃப் திஸ் கிளாஸ். அதனால எஃபர்ட்ஸ் போட்டுருக்கோம். அதனால் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இல்லைப்பா கொஞ்சம் தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அடுத்த அரை மணி நேரம் நல்லா கவனிக்க சொன்னேன். ஷார்ப்பாக கவனி, நல்லா உள்ளே வந்து உட்காரு. லைஃப் மிஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு காரி துப்பும். இப்போ நான் சொல்ல ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோ. நம்ம இப்போ தூங்குற எவ்ரி மொமெண்ட் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒரு 4 வருஷம் தாண்டினதுக்கப்புறம் ஒரு 21, 22 மற்றவங்களாம் வேலைக்கு போவாங்க. நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வந்தோன்னா காரி துப்பும். பல பேர்கிட்ட வந்து அசிங்கப்படுவோம். நம்ம ஒரு சேஞ்ச் நமக்குள்ள, we need to show a difference. அவ்வளோ காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் வெளியில். நமக்கு இப்போ வந்து பேரண்ட்ஸோட கண்ட்ரோல் அப்படின்ற இதில் வர்றதுனால அவங்க பணம் அப்படின்லாம் இதனால நமக்கு அது தெரில. ஆனால் செம்ம காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட். இஃப் யூ ஆர் நாட் ஷோயிங் டிஃப்ரென்ஸ் ஆன் அவர் ஓன், அங்கே 10 பேர் நான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நீ காமிக்கலைன்னா நீ அங்கே காலி. 9 out of 10 அப்படின்றது. அதனால் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ உட்காந்து டைம் பார்த்துட்டு இருக்காது. எனிவே, ஸோ do you understand the concept? ஃப்ளோவே போயிடுச்சு இடியட்னால. ஸோ இட் இஸ் 30.98%. It actually has become 31 points, which means return is actually increased or at least consistent ஆயிருக்கு. It has not declined, decrease ஆகலை. அப்படின்றத நம்ம கன்சாலிடேட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் எடுத்துக்க முடியும். அண்டர்ஸ்டூடா? இல்லைன்னா தனித்தனியாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் they may have to analyze. So thereby இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது வாட் இஸ் a need for. இது எப்படி சார் கன்சாலிடேட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் 10 minutesல எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது அரை மணி நேரம் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் சொன்னேன், அது ஃபார் நாலேஜ் பார்ட். ஆனால் நம்ம கிளாஸ் ரூம் பார்ட்டுக்கு அடுத்த 10 நிமிஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷால் வி? நம்ம என்ன சொன்னோம், இந்த ஹோல் கன்சாலிடேஷன் அப்ஜெக்டிவே ஒரு குரூப்போட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் we are going to present as if. அப்போது இந்த ஏவும் பியும் தனித்தனி என்டர்பிரைஸ் இல்லை. அப்படி ஆகணும்னா அதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும். என்ன டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா, as if A purchase B. A purchasing the business of A absorbs B. A
A absorb Bக்கு பேசிக் அக்கௌண்டிங் என்னப்பா? இப்போ அப்சார்ப்ஷனை ரீகால் பண்ணுவோம். A is the dash company. பர்ச்சேசிங் கம்பெனி புக்ஸ் அக்கௌண்டிங் என்ட்ரி இருக்குல்ல, 3 பிரைமரி என்ட்ரி 3 செகண்டரி என்ட்ரிஸ் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னு பரவாயில்ல, நானே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி கன்சிடரேஷன் டு என்ட்ரி, பிஸ்னஸ் பர்ச்சேஸ் டு லிக்விடேட்டர். அடுத்தது இன்கார்பரேஷன் என்ட்ரி, அசெட்ஸ் டு லைபிலிட்டிஸ் டு பிஸ்னஸ் பர்ச்சேஸ், டிஃபரன்ஸ் குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ். தேர்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன். இந்த 3 என்ட்ரி பாஸ் பண்ணினாலும் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் டு லிக்விடேட்டர், அசெட்ஸ் டு லைபிலிட்டிஸ் டு பிஸ்னஸ் பர்ச்சேஸ், லிக்விடேட்டர் டு வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன் இருக்கு இல்லையா? இந்த 3 என்ட்ரியோட நெட் ஃபார்ம் என்ன தெரியுமா? இது சும்மா ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணுறது கம்யூனிகேஷனுக்காக தான், தவிர நெட்டாக ஒன்று தான். என்ன பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் டெபிட் பண்ணி கிரெடிட் பண்ணுற விஷயங்கள். நான் எடுத்துக்கிற அசெட், எடுக்கிற லைபிலிட்டி, கொடுக்கிற கன்சிடரேஷன், டிஃபரன்ஸ் குட்வில் ஆர் கேபிட்டல், இவ்வளோ தான் அப்சார்ப்ஷன் அக்கௌண்டிங். Through consolidation, we assume there is an absorption happening. It's not an actual absorption, assumed absorption. We are telling these two are not, they are. அப்படி சொல்லணும்னா கன்சாலிடேஷன் டேட்டில் நீங்கள் அசியூம் பண்ணுறீங்க parent absorb subsidiary company. parent அப்போ என்ன பண்ணுவோம்? நல்லா கவனிங்க. அப்படி அப்சார்ப் பண்ணுறாங்கன்னா 31st March 25 அன்னைக்கு தான் ரிலேஷன்ஷிப் வருது. ஐ வில் டேக் PPE fully, I will take current asset fully, I will take long term liability fully, I will take current liability fully, I will take assets, I will not take share capital, I will not take reserves and surplus, I will take only absorption accounting, assets, liabilities. அப்புறம் I will give, அதான் ஆல்ரெடி கொடுத்துட்டேனே. எங்கேயா கொடுத்த? என் புக்கில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது கொடுத்த கன்சிடரேஷன். விச் மீன்ஸ் இந்த அசெட் அண்ட் லைபிலிட்டி வரும்போது கொடுத்த கன்சிடரேஷன் வில் பி எலிமினேட்டட், அவ்வளோதான். இதுதான் சர்டன் அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னனே. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணணுமா? கன்சாலிடேட் பண்ணும்போது லைன் பை லைன் அடிஷன், இதெல்லாம் PP ஆடட், கரண்ட் அசெட் ஆடட், இன்வெஸ்ட்மெண்ட் eliminated. Why? Because that is nothing but the consideration paid for these assets. இருக்கீங்களா? All of you. அப்போ what is consolidation? It is nothing but assumed. It is not in real form A absorbing B, it is an assumed absorption. Real absorption na இதுக்கு proper accounting entry as we learned the previous chapter form பண்ணணும். Consolidation என்ன நடக்குது? அஸ்யூம்டு அப்சார்ப்ஷன். இந்த கிளாரிட்டி வந்ததுன்னா கன்சாலிடேஷன் சாப்டர் நிறைய பேருக்கு ஈஸி. இல்லை எல்லாருமே அது ஏதோ மெமரண்டம் ஸ்டெப்ஸ் மாதிரி சால்வ் பண்ணுவாங்க. ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2 அப்படின்னு பாஸ் பண்ணுவாங்க. கன்சாலிடேஷனோட பேசிக் கான்செப்டே, ஹிடன் கான்செப்ட் என்ன தெரியுமா? அஸ்யூம்டு அப்சார்ப்ஷன். இது தெரிஞ்ச எல்லாருமே கன்சாலிடேஷன் பயங்கர ஈஸியாக போட்டுருவாங்க. புரியுதா? அப்போது என்ன பண்ணுறோம்? PP எல்லாமே ஆட் பண்ணுறோம், டேஷ் எலிமினேட் பண்ணுறோம். Not only investment from the books of the parent company, shareholders funds of subsidiary will be eliminated because we are taking only dash and dash. Absorption we will not take. அந்த கம்பெனி நான் எக்ஸிஸ்டிங் கம்பெனி, அந்த கம்பெனி இல்லை, நம்ம கம்பெனி மட்டும் தான் இருக்குது. அந்த கம்பெனியை நம்ம வாங்கிடுறோம். அப்போ அந்த கம்பெனியோட டேஷ் அண்ட் டேஷ் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ thereby 2 things are getting eliminated அப்படின்னு சொல்கிறது தான் we said after making certain. What are 2 elimination? Investment from the balance sheet of parent company, shareholders funds from the balance sheet of, these 2 gets eliminated, that's all. So thereby consolidation is line by line addition of asset, liability, income, expense. After இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க, after eliminating investment from the balance sheet of parent company and shareholders funds from the balance sheet of. But sir, the investments அப்படின்றது consideration only for 60%. ஆனால் நீங்கள் வாங்கிறது 100%. You are not taking 60% of assets. You will take assumed absorption. You are taking all the assets, all the liability.
40% வெளியாளுங்க இருக்காங்க சார். ஆமாப்பா, அவங்களுக்கு கன்சிடரேஷன் கொடுக்கணும் சார், கொடுக்கணும். பட் திஸ் இஸ் நாட் எ ரியல் அப்சார்ப்ஷன், ஐ கான்ட் பே நவ். நான் என்ன சொல்லுவேன், அந்த கன்சாலிடேஷன் பண்ணும்போது கொடுக்குறேன்னு சொல்லுவேன். அந்த 40% கன்சிடரேஷனை கொடுக்குறேன்னு எழுதுறதுக்கு பேர் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு பேர். Outside owners of subsidiary is called minority interest. I don't know how you learned in a BCom level extended and all, but the basic point is it is an assumed. நான் 100% assets and liability வாங்குறேன், கன்சிடரேஷன் கொடுத்துட்டேன்னா கொடுத்துட்டேன். என்ன ஃபார்மில் இன்வெஸ்ட், என் புக்கில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நத்திங் பட் கொடுத்த கன்சிடரேஷன், அதை எலிமினேட் பண்ணு. ஃபுல் கன்சிடரேஷன் கொடுத்தீங்களா? இல்லை. சம் ஓனர்ஷிப் ஆர் ஸ்டில் ஹெல்டு பை அவுட்சைடர்ஸ். அப்போ நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு என்னோட லைபிலிட்டி சைடில் எழுதுவேன். அதுக்கு பேர் அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்? மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் த 40% ஆஃப் PPE, 40% ஆஃப் கரண்ட் அசெட், 40% ஆஃப் லாங் டேர்ம் லைபிலிட்டி, 40% ஆஃப் கரண்ட் லைபிலிட்டி. அதை கால்குலேட் பண்ணுற மெத்தடாலஜி இஸ் ஷேர் கேபிட்டலும் ப்ராஃபிட் ஆட் பண்ணி 40% பண்ணாலே வந்துடும். That is why but you should know what you are doing is not 40% of share capital and profit, it is 40% of net assets. அதோட calculation indirect technique தான் share capital plus profits. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ணதெல்லாம் blind approach. They think that share capital 40% minority interest. தப்பு. net assetsல 40% தான் minority interest. அந்த பிசினஸ்ல இருக்கிற சொத்துல 40% outsiders, அதுதான் minority interest. Actually 40% of 10-20 assets, 8-10 liabilities தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஷேர் கேபிட்டலும் ப்ராஃபிட்டும் ஆட் பண்ணாலே யூ வில் கெட் நெட் asset. அதில் 40% பண்ணலாம். ஆனால் நீங்கள் பண்ணாலும் உங்கள் மைண்டில் தெரியணும் அது 40% ஆஃப் ஷேர் கேபிட்டல் கிடையாது, 40% ஆஃப் நெட் asset. அந்த கம்பெனி சொத்தில் 40% வெளியாளுங்களுது, நம்மளது இல்லை அப்படின்னு சொல்கிறது அது மைனாரிட்டி. அப்போது எலிமினேஷன் ஆஃப் 2 things, அதேமாதிரி ரெக்கக்னேஷன் ஆஃப் என்ன ஐட்டம், ரெக்கக்னேஷன் ஆஃப் 2 things. என்ன 2 things அப்படின்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஸ்யூம்ட் அப்சார்ப்ஷனில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்தீங்கல்ல கன்சிடரேஷன். வாட் யூ திங்க் த ஃபார்ம் ஆஃப் கன்சிடரேஷன்? நெட் அசெட், நெட் பேமெண்ட்ஸா? இப்போ வெளியாளுக்கு கொடுக்குற கன்சிடரேஷன் மைனாரிட்டிக்கு நெட் அசெட் பேஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ஆனால் முன்னாடி கொடுத்த கன்சிடரேஷன் நெட் அசெட்டை கால்குலேட் பண்ணி கொடுத்தீங்க, மார்க்கெட்டில் தானே கொடுத்தீங்க. அப்போ அந்த பார்ட் ஆஃப் கன்சிடரேஷன்ஸ் நெட் பேமெண்ட்ஸ் மெத்தட். நெட் பேமெண்ட்ஸ் கன்சிடரேஷனாக இருந்தால் டேஷ் வரும். அப்போ தேர் பை நம்ம வாங்கின 60% ஆஃப் நெட் அசெட் இருக்குல்ல, அதையும் அதுக்கு கொடுத்த கன்சிடரேஷன், அது என்ன, இன்வெஸ்ட்மெண்ட், அதையும் கம்பேர் பண்ண டிஃபரன்ஸுக்கு பேர் குட்வில் ஆர் கேபிட்டல்ஸ். ஆக்சுவலி அஸ்யூம்டு அப்சார்ப்ஷன் தான். சொல்கிறது புரியுதா? நம்ம 60% ஆல்ரெடி வாங்கினோமா, வாங்கினது கன்சிடரேஷன் கொடுத்து, ஆனால் அது இண்டிபெண்டன்ட் கன்சிடரேஷன், மார்க்கெட் ப்ரைஸை வச்சு கொடுத்தோம் கரெக்டா. இன்னைக்கு வர 60% நெட் அசெட்ஸுக்கும் கொடுத்த கன்சிடரேஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குமா? அந்த டிஃபரன்ஸ் குட்வில் ஆர் கேபிட்டல்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணும். ஃபைனலி 40% வெளியாளுக்கு கொடுக்கறதுக்கு குட்வில் ஆர் கேபிட்டலிஸ்டா வரா. தட் இஸ் வை குட்வில் ஆர் கேபிட்டலிஸ்டுக்கு மொத்த நெட் அசெட்ஸ் எடுக்கல. ஏன்னா 40% இட் இஸ் பேஸ்ட் ஆன் நெட் அசெட், அதுக்கு டேஷ் ஆர் டேஷ் வராது. அந்த அந்த போன சாப்டரோட கனெக்ட் பண்ணி பாருங்க, இது ரொம்ப ஈஸியான சாப்டர். இதை தனி சாப்டராக படிக்கும்போது இது என்னமோ தனித்தனியாக அது ஸ்டெப் இந்த ஸ்டெப்னு பண்ணுற மாதிரி இருக்கும். இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? All of you. So please listen carefully, my dear friends. Appo finally line by line addition of asset, liability, income, expense after eliminating 2 things, recognizing 2 things. Eliminating investment from the balance sheet of holding company, parent company, and shareholders funds of, recognizing 2 new things, minority interest, goodwill or capitalist. Minority interest என்ன? Outside ownership in net asset of subsidiary. Outside, actually it can be computed as 40% of various separate assets, separate. அதுக்கு பதிலா
ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட் ஆட் பண்ணால் நெட் அசெட் அதில் 40% பண்ண கிடச்சிடும். அதே மாதிரி 60% ஆஃப் நெட் அசெட் கால்குலேட் பண்ணணும் டு ஃபைண்ட் அவுட். ஏன்னா 60% ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன், அதுக்கு கொடுத்த கன்சிடரேஷன் தான் டேஷாக இருக்குது, அதை எலிமினேட் பண்ணிடுவேன். பட் அதுலேருந்து வர டேஷ் ரெக்கக்னைஸ் பண்ணணும். குட்வில் ஆர் கேபிட்டல் ஷுட் பி ரெக்கக்னைஸ். ஸோ 2 நியூ ஐட்டம்ஸ் ஆர் கெட்டிங் ரெக்கக்னைஸ், 2 திங்ஸ் ஆர் கெட்டிங் எலிமினேட்டட். பாக்கி எல்லாமே சேம் இல்லை. லைன் பை லைன் அடிஷன் சாப்டர் அடிஷன் சாப்டர் தான். ப்ரிடாமினண்டாக டேஷ் தான், கொஞ்சம் சப்ட்ராக்ஷன் இருக்குது, கொஞ்சோண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. all of you. So please understand my dear friends. அப்போது டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட்டை டக்குன்னு சொல்லாமா? கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் பை 31st March 25 மட்டும் சொல்கிறேன். பிபி ஏது பி டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கெட்டிங் eliminated. அடுத்தது கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்ஸில் ஏது 31st March 25 310 470 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்கல்ல, 310 உங்கள் புக்கில் இருக்குப்பா. 1 டோட்டல் இருக்கீங்களா? அடுத்தது கவனிங்க, லாங் டேர்ம் லைபிலிட்டி ஏ பி. நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ? கன்சாலிடேஷன் என்ன பண்ணுறோம்? லைன் பை லைன் அடிஷன். நான் சொன்னது உண்மை, பொய் இல்லை. கரண்ட் லைபிலிட்டி ஏ பி டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் லைன் பை லைன் அடிஷனா? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஆஃப் சப்சிடரி இஸ் eliminated. Investments eliminated. Shareholders funds of subsidies also. 2 things gets eliminated. Appo we will have only share capital of A limited. எவ்வளோ? 500. அதே மாதிரி P&L of A limited எவ்வளோ? அது 31/3/24 அன்னைக்கு 50 பா. 31/3/25 அன்னைக்கு கன்சாலிடேட் பண்ணோம். 31/3/24 அன்னைக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லை. ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணது 31/3/25. இருக்கீங்களா? ஸோ எவ்வளோ சொல்லுங்க? 200. இதுக்கப்புறம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஹெல்ப் மீ, இந்த பேலன்ஸ் ஷீட் இப்போ டேலி ஆகாமல் இருக்கிறதுக்கு 2 புது ஐட்டம் ரெக்கக்னைஸ் பண்ணோம். ஒன்று சப்சிடரி பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். சும்மா வேறு ஸ்டெப் எல்லாம் பிகாம் ஸ்டெப் பண்ணாதீங்க. சப்சிடரி பேலன்ஸ் ஷீட்டுக்கு போய் ஃபைண்ட் அவுட் நெட் அசெட். ஹவு டு ஃபைண்ட் நெட் அசெட்? எய்தர் அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி ஆர் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட். சப்சிடரியில் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ? 200. P&L எவ்வளோ? 50. 250. அதில் 40% minority interest 200 plus 50 into 40% எவ்வளோ? 100. But you should not think that it is 40% of dash and dash. Share capital and profit is actually 40% of net asset. புரியுதுங்களா? நம்ம எடுத்த 100% அசெட்ஸில் 40% வெளியாளுக்குன்னு சொல்கிற விஷயந்தான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். நம்ம 100% எடுத்துட்டோம், அண்ட் நீ ஓன் பண்ணுறது வள்ளி 60%. 40% வெளியாளுதுன்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். புரியுதா? இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் goodwill or capital reserve. அதுக்கு I want 60% of net asset which is goodwill or capital reserve calculation. பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளோ? 160. இதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். கரெக்டாப்பா? அடுத்தது ஷேர் ஆஃப் நெட் அசெட். ஷேர் ஆஃப் நெட் அசெட் நம்ம ஷேர் எவ்வளோ? 60%. நெட் அசெட் எவ்வளோ? 250. 250 into 60% 150, which means 150 lakhs worth of net asset we paid consideration paid more. goodwill போன சாப்டர் ஓட கனெக்ட் பண்ணி பாருங்க. it is resulting into goodwill of 10 lakhs. தாலி ஆகணுமே கடவுளே. ஆகுதான்னு பாருங்க. ஆச்சுனா 14 marks over. 650, 660, 740, 1140. இந்த சைடு ஓகே. 720, 820, 1040, 1140. வாவ்! அதுதான். I love you. இதுதான் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். It involves line by line addition of assets, liability. P&L போடும்போது income and expense after making certain
What adjustment? Elimination of 2 item, recognition of 2 item, elimination of investment from the balance sheet of parent. Super. Parent and shareholders funds of subsidiary eliminated. Recognition of 2 item. Minority interest, goodwill or capital. How to find a minority interest? Net asset of subsidiary into outsiders percentage. How to find a goodwill or capitalism? Investments compared with our share of net asset. How to find our share of net asset? Net asset of subsidiary into our percentage. Easy. Concept புரியுதா? இதை இன்னும் ஸ்ட்ரக்சர் பண்ணி அர்த்தம். இப்போ அன்ஸ்ட்ரக்சர்டாக நம்ம பண்ணியிருக்கோம், பியூர்லி கான்செப்ட் ஓரியன்ட். இதை உங்களுக்கு எப்போவுமே வந்து கம்ஃபர்டபுளாக ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 சொன்னால் தான் இந்த லாஜிக்கை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பிரிப்போம், அடுத்த கிளாஸில் பண்ணுவோம். ரைட்டா? தேங்க்யூ, குட் டே, பாய். ஒரு பர்த்டே விஷ் இருக்குது, அதை நாளைக்கு பண்ணுறேனே. இன்றைக்கி பர்த்டே அது, அப்போ நாளைக்கு பண்ணுறோம். ஓகே, இந்த இது மட்டும் வச்சுக்கோ. We'll meet in the next class, my dear friend. நிறைய sums தான் ப்ரொசீட் ஆகும், தியரி மாதிரி வராது. ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் நிறைய தியரியாக போயிடுச்சு. ரைட், தேங்க்யூ, பாய். Recording stopped.